إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله فطلع بيننا بالكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أم أظن ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم مثل كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتفكرون. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய தன்மையான இந்த நிகழ்வினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அதற்கு அவர்களே, அல்லாஹுவின் திருவசனங்களை இங்கே ஓதி துவங்கி வைத்த தன்மைக்குரிய ஆலிம்பெருதாரி அவர்களே, மேன்மைக்குரிய இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கே ஆர்வத்தோடு தீனுடைய விஷயங்களை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய அருமையான பெருமக்களே மற்றும் இங்கே வருகை தரக்கூடிய பெரியவர்களே, வருங்கால வாழ்நாளுக்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளைய சமுதாயத்தவர்களே, என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரை, தாய்மார்களை, சகோதரிகளே, பாசமிக்க சிறுவர்களே, சிறுமியர்களே, அருமையான மாணவ செல்வங்களே, ஆரம்பமாக எல்லோரும் நமது பணிவான இஸ்லாமிய காணிக்கை கலாத்தினை பொதுவாக இப்படி கூட்டங்களிலே ஒரு சலாம் சொல்லும் பொழுது சலாம் சொல்லும் பொழுது நான் பேச்சோடு ஒரு கைதானது ஆகிவிடுகிறது. அதனாலே சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதை பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னுடைய சலாத்தினை சொல்லி விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த முன்னுரையும் இல்லாமல் நேரடியாக நான் விஷயத்திற்கே வந்து விடுகிறேன். இன்று போடப்பட்ட தலைப்பு ஈமான் சிறுக்கு. இந்த உம்மத்திலே அதிகமாக பலராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. நான் கூட இங்கே சென்னையிலே பல கூட்டங்களிலே தொடர்ந்து சொல்லும் பொழுது கூட சொல்லி வருகிறேன், உம்மத்திற்கு தொடராக சொல்ல வேண்டிய செய்தி ஈமானை பற்றிய செய்தி. அதிலும் ஈமான் அல்லாஹுவை நம்முடைய அடிப்படையான காரியம் அல்லவா? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை. அல்லாஹுவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், மலக்குமார்களை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், வேதங்களை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், நபிமான்களை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், விதி என்றால் என்ன, அந்த விதியை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், அதேபோல் மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள், அந்த நிலை, அது தொடர்பான காரியங்களிலே நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் உம்மத்திற்கு விரிவாக செல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு.
அதே போல இந்த உம்மத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய தவறாக அல்லது கொஞ்சம் கூடுதலாக தேவையாக தேவை இல்லாமல் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகளில் ஒன்றாக சிறுக்கு மாறிவிட்டது. இதற்கு எடுத்தாலும் சிறுக்கு என்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த வார்த்தையும் மாறிவிட்டது. அது என்ன, அதையும் இந்த உம்மத்தில் நாம கொஞ்சம் விளங்கி வச்சுட்டோம். அருமையான பெருமக்களே, இன்று மக்கள் தங்களுடைய வாய்ப்பு வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான கவனத்திலே இருக்கக்கூடிய அந்த கவனம் கூட அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெருக்கிக் கொள்வதிலே அந்த அளவிற்கு கவனம் இல்லை. தங்களுடைய வாய்ப்பு வசதிகளை பெருக்கிக் கொள்வதிலே இருக்கக்கூடிய ஆர்வம், அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு அந்த அளவிற்கு நமக்கு அழுத்தமானதாக, இறை நம்பிக்கை ஆழமானதாக, அதை பெருக்கிக் கொள்வதிலே அந்த அளவிற்கு நாம் கவனம் செலுத்துவதில்லை. அல்லாமா சாதி சிராஜ் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், ரொம்ப அழகாக சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அதற்கு அடுத்து அல்லாஹ்வை யார் பயப்படவில்லை அவனுக்கு பயப்படுகிறேன். சாதி சிராஜ் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன், அதுக்கு அடுத்து நான் யாருக்கு பயப்படுறேன்னா யாருக்கு அல்லாஹ்வை பற்றி பயம் யாருக்கு இல்லையோ அவனை பயப்படுகிறேன். அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம் என்பது அவ்வளவு அடித்தளமானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீராகுவதற்கு அது அடித்தளமானது என்பதனாலே தான் நம்ம சாதி சிராஜ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொடுத்திருப்பார். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையின் மூல சொல் லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் எல்லாம் அறிந்ததுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் ஈமானுடைய அடிப்படை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நம்முடைய ஈமானுடைய அடிப்படை. கலிமாவுடைய மூல சொல்லும் அசல் சொல்லுமா அமைந்திருப்பது அதுதான். இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதுதான், ஈமானுடைய சிறப்பம்சமே அதுதான், இந்த பக்தி நெறியினுடைய உயிர் நாடி அதுதான், உயிர் நாடி அதுதான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை பற்றி உண்டான நம்பிக்கை, அதை பற்றி உண்டான தெளிவு ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை. உயிர் நாடி எல்லா விதமான வெளிரங்கமான ஆத்மீகமான எல்லா நோய்களுக்கும் நிவாரணமும் அதுதான். ஹதீஸிலே ஏன் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அஃதல் திக்ர் என்று சொன்னார். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக உள்ள திக்ர்கள் எவ்வளவு இருக்கிறதோ எல்லா திக்ர்களிலும் அஃதல் திக்ர் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த அஃதல் திக்ர் என்பது திக்ர்களிலேயே ஆக சிறந்த திக்ர் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். அதை விட சிறந்த ஒரு திக்ரை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கவே இல்லை. சுவனத்தினுடைய திறவுகோல் மிஃப்தாஹுல் ஜன்னத்தி லா இலாஹ இல்லல்லாஹ். சொர்க்கத்தினுடைய திறவுகோல் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். ஹதீஸிலே அது தொடர்பான வாசகங்கள் நிரம்ப வருகிறது. ஒரு மனிதனுடைய கபரின் இருள் போக்கும் ஒளி என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதனுடைய கபரின் இருள் போக்கக்கூடிய ஒளி என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். ஹதீஸிலே வருகிறது, இந்த கலிமாவை மொழிபவர் உலகத்தில் இருக்கும் வரை உலகம் அழியாது. அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதன், லா இலாஹ இல்லல்லாஹுவை நம்பக்கூடிய மனிதன் உலகத்தில் இருக்கும் வரை உலகம் அழியாது. அப்படியானால் இந்த உலகம் நிலைப்பதற்கான சொல், உலகம் நிலைப்பதற்கான சொல். அடிக்கடி சொல்றதுனால ஒரு பொருளுடைய கனமும் கண்ணியும் தெரியாம இருக்கலாம். நம்ம தண்ணியை விலை கொடுத்து வாங்குற மாதிரி, உணவுப் பொருள்களை விலை கொடுத்து வாங்குற மாதிரி, மூச்சு விடுறது காற்று விலை கொடுத்து வாங்கணும்னு வச்சிருந்தா எவ்வளவு சிரமமா இருக்கும். ஆனா அல்லாஹ் அதை ஃப்ரீயாக்கி வச்சுட்டான். மூச்சு விடுறதுக்கு உண்டான காற்று எங்கேயும் விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றது இல்லையே, ஃப்ரீயாக்கி வச்சுட்டான். ஃப்ரீயாக்கி வச்ச காரணத்தினால் அது ரொம்ப தரம் குறைஞ்சதா, அது அதனுடைய கண்ணியம் குறைந்ததா? அதே போல அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத எல்லோரும் மொழிவதற்கு அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்கிறான் என்பதனாலே அது குறைந்ததல்ல பெருமக்களே. உலகத்தின் உயிர் நாடு அது இருக்கின்ற காலம் வரைதான் உலகம் இருக்கு. ஹதீஸிலே ரொம்ப தெளிவாக வந்திருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே 7 வானங்கள் பூமிகள் அவைகள் ஒரு தட்டில் வைக்கப்பட்டாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இன்னொரு தட்டிலே வைக்கப்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் கணம். அந்த ஹதீஸை நான் விளக்கியே சொல்லல, நான் ஓடி வருகிறேன் விஷயத்திற்கு. அதனால 7 வானங்களை பூமியை ஒரு தட்டில் வைத்தாலும் இன்னொரு தட்டிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வைக்கப்பட்டாலும் கனமாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தட்டுதான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காம எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பின்னாலே இந்த உம்மத்திற்கான ஈடேற்றம் என்ன என்று நபி அவர்களிடத்தில் கேட்பதற்கு நான் விட்டுவிட்டேனே என்று கவலைப்பட்டு அழுதார்கள். அதற்கு உஸ்மான் தான் உட்பட்ட சில சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இனிமேல் இந்த உம்மத்து ஈடேற்றம் பெறுவதற்கான வழி என்ன என்று நான் கேட்காமல் விட்டுவிட்டேனே என்று இதற்கு உஸ்மான் தான் உள்ளிட்ட சஹாபிகள் அழுத பொழுது நான் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டே சித்திகனாக சொன்னாங்க. எல்லா நல்ல காரியத்திலும் முன்னிருக்கக்கூடிய தாங்கள் இந்த வாக்கியத்திலும் முன்னிருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு என்ன பதில் சொன்னாங்க என்று கேட்டாங்க. அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். சையதுனா சித்திக் ரலியல்லாஹு. அருமையான பெருமக்களே, எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஈமானுடைய அடிப்படை சொல்லான அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சாதாரணமானது. 24 எழுத்துக்களை கொண்டது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. 24 மணி நேரம் போல 24 எழுத்துக்களை கொண்ட அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனிதனுடைய 24 மணி நேர வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய உன்னதமான சொல்லு. பெருமக்களே, பொதுவாக அரபி எழுத்துக்களிலே புள்ளி அதிகமாக இருக்கும். அரபி எழுத்தை பார்த்தவர்கள் படித்தவர்கள் அதோடு தொடர்புள்ளவர்களுக்கு நல்ல தெரியும். அரபி எழுத்துக்களிலே பொதுவாக புள்ளி உள்ள எழுத்துக்கள் தான் அதிகம். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மனிதனுடைய கல்வின் இதயத்தின் புள்ளிகளை கசடுகளை நீக்குவதற்காக உள்ள அந்த வார்த்தை என்பதனாலே அல்லாஹ் தஆலா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலே புள்ளியே இல்லாமல் ஆக்கிவிட்டார். புள்ளியே இல்லாத எழுத்துக்கள் பொதுவான அரபி எழுத்துக்களிலேயே புள்ளிகள் அதிகம் இருக்கும். ஆனால் புள்ளிகளை இல்லாத எழுத்துக்களாக அல்லாஹ் தஆலா அதை ஆக்கி வைத்திருக்கிறார். அதே போல இதழ் ஒட்டா எழுத்துக்கள், இதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி பார்த்துக்கங்க. இதழ் ஒட்டாது. லா இலாஹ இல்லல்லாஹ் வாய் ஒட்டாது. குமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மூட வேண்டிய அவசியமும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது வாயை குவிக்க வேண்டிய ஒரு சின்ன சிரமம், வாயை குவிக்கிறதும் கூட. அதே போல இதழ் ஒட்டி வெளிவருவதும் கூட ஒரு சின்ன சிரமம், அது கூட அல்லாஹ் வைக்கல. இதழ் ஒட்டால் எழுத்துக்கள் அல்லாஹ் தஆலா அந்த வாசகத்திற்கு அதை சொல்வதற்குண்டான நிலைப்பாடாக இதழ்கள் ஒட்டாத மரண வேளையிலும் கூட மொழிவதற்கு ஏற்ற முறையில் கருணையுள்ள அந்த ரஹ்மான் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான் போல. மரணமாக கூடிய அந்த சமயத்திலே கூட மனிதனுக்கு ஒரு சிரமம் இல்லாமல் அந்த திருவார்த்தையை மொழிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இதழ் ஒட்டாத எழுத்துக்களாக ஆக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்முடைய கடைசியை கைராக ஆக்கி அருள்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தூய திருக்கலிமாவை முழுமையான நம்பிக்கையோடும் ஆனந்தத்தோடும் இன்பத்தோடும் முடிந்து ரப்பை சந்திக்கும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பெருமக்களே, இதழ் ஒட்டாத எழுத்துக்களாக அல்லாஹ் தஆலா எந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய நாவிலே சொல்வதற்குண்டான மிக இலகுவான ஒரு வார்த்தையாக அல்லாஹ் தஆலா அந்த அருள் வார்த்தையை உன்னதமான திரு வார்த்தை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். பெருமக்களே, வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வஅதலா அல்லாஹ் சொல்வான். வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வஅதலா, உங்களுடைய ரப்பின் இந்த திருக்கலிமா இருக்கிறதே எல்லா வகையிலும் நிறைவானது, சத்தியத்தாலும் நீதத்தாலும் அது எல்லா வகையிலும் நிறைவானது என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லிட்டார். எல்லா வகையிலும் அது உயர்வானது, எல்லா நிலையிலும் அது நிறைவானது. குர்ஆன் ஷரீஃபிலேயே ரொம்ப சின்ன சூறாக்கள் 3 சூறா இருக்குது. ரொம்ப சின்ன சூறாக்கள், அது கூட மகரிபில ஒரு சின்ன சூறா ஓதுனாங்க. குர்ஆன்லயே ரொம்ப சின்ன சூறாக்கள் 3 சூறா. என்னென்ன சூறாங்க? குல் ஹுவல்லாஹு அஹத், இன்னா அதைனா வல்லாஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் மார்க்கத்தின் முழுமையான சொந்தக்காரர்களாக, மார்க்கத்தை தெளிவாக விளங்கிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருக்கிறார். பெருமக்களே, குர்ஆன்லயே ரொம்ப சின்ன சூறாக்கள் 3. குல் ஹுவல்லாஹு 1, இன்னா அதைனா 1, வல்லாஹு. இந்த 3 இருக்குது மார்க்கத்தினுடைய அடிப்படையான 3 கருத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சூறாவை பற்றியும் ரொம்ப நேரம் விளக்கி சொல்ல வேண்டிய விஷயம். அதுல குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிறது இருக்கிற ரப்பினுடைய மேன்மையை, அல்லாஹ் தஆலாவுடைய உயர்வை சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத். இன்னா அதைனா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்வது. வல்லாஹு சூரா இருக்குது. அதற்கு இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், லவ் மா அன்ஸல அல்லாஹு தஆலா சூரத்தன் இல்லா ஹாதிஹி லகஃபத்துஹும். அல்லாஹ் தஆலா இந்த வல்லத்திரி சூறாவை தவிர குர்ஆனிலே வேறு எந்த சூறாவையும் இறக்காவிட்டாலும் குர்ஆனுடைய நோக்கம் இதை கொண்டு பூர்த்தியாக இருக்கிறார். வல்லத்திரி சூறாவை தவிர குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா வேறு சூறாவையும் இறக்கவில்லை என்றாலும் லவ் மா அன்ஸலல்லாஹு தஆலா சூரத்தன் இல்லா ஹாதிஹி லகஃபத்துஹும் 6666 வசனங்களை கொண்ட 100
எத்தனை சொல்றாங்க? இப்ப சில பேர்த்து 112 தான். அது வேற விஷயம் இருக்கட்டும். இல்ல தீன கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து நாங்க தான் தீன சொல்லுங்கிற பேர்ல இப்ப 2 சூறா வேற தள்ளி விட்டுருக்காங்க. ஹதீஸ்ல பலகீனம் பலம் அப்படி இப்படின்னா சொன்னாங்க. கடைசியில இவன் குர்ஆன்லயே 2 தள்ளிட்டான். அது 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 தனியா பேச வேண்டிய விஷயம். அது இருக்கட்டும். ஆக குர்ஆன் ஷரீஃபினுடைய எல்லா சூறாக்களின் கருத்தையும் எல்லா ஆயத்துகளுடைய சாரத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய சூரத்துல் அஸ்ர் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லவ்மா அன்ஸலல்லாஹு சூரத்தன் இல்லா ஹாதிஹில் கஃபத். பெருமக்களே, ஆனா இந்த 3 சூறா ஒரு முக்கியமான சூறா. அதனால மற்றதெல்லாம் முக்கியம் இல்லாத சூறான்னு சொல்லல. எல்லாமே முக்கியமானதுன்னு சொன்னாலும் தௌஹீதை, விசாரத்தை, அதே போல மனித வாழ்க்கையினுடைய வெற்றியை சொல்லக்கூடிய இந்த 3 சூறாவும் மிக முக்கியமான அழுத்தமான மிக உயர்ந்த கருத்துக்களை கொண்டது. மற்ற 2 சூறா நமக்கு விளங்குது, தௌஹீதையும் விசாரத்தையும் சொல்வதனால. இது அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான். மனித சமுதாயமே, உலக வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றி எதிர இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஸ்ரிலே அழுத்தமாக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காமிக்கக்கூடிய உன்னதமான விஷயம். எது இருந்தாலும் கவனம் இருக்கு. நான் எந்த பயானையும் முதல்ல கவனத்தை சொல்லுவேன். இன்னைக்கு சொல்லல, நீங்க எல்லாரும் இப்ப கவனமா இருக்கிறதுனால. அதனால வேற ஏதாவது கவனங்கள் சொல்லி திரும்புற மாதிரி வந்தாலும் நீங்க அது பக்கம் திரும்பிட்டு அந்த வேலை நடக்கணுமே தவிர கவனத்தை இங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா ஏன் கவனம் திரும்பிடும், அதுதான் வேற ஒன்றும் கவலை இல்லை. திருமக்களே, இந்த சூரத்து குல் ஹுவல்லாஹு அல்லாஹ் இஹ்லாஸ்ல அல்லாஹ் தஆலா 2 விஷயத்தை அழுத்தமா சொல்றான். அல்லாஹ்வுக்குண்டான உயர்வான சிஃபத்துகள். அது சூரா பூரா நான் விளக்கல. 2 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அதுல முக்கியமா சொல்கிறான். முதல்ல அல்லாஹு அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் ஒருவன். இது அல்லாஹ்வுக்குள்ள தனித்தன்மை. அல்லாஹ்வுக்குள்ள தனித்தன்மை. இந்த உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் ஜோடியா இருக்கும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, படைக்கப்பட்ட எந்த பொருளும் சுப்ஹானல்லஹி خلقல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா துன்பிதுல் அர்து வ மின் அன்ஃபுஸிஹிம் வ மிம்மா லா யஅலமூன். அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லஹி, அவன் பரிசுத்தமானவன். அல்லதி خلقல் அஸ்வாஜ குல்லஹா, உலகத்தின் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இணையாக ஜோடியாக படைத்திருக்கிறான். எங்கிட்ட ஜோடி இருக்குது? மின் அன்ஃபுஸிஹிம், மனிதரிலும் இருக்கிறது. ஒமிம்மா லா யஅலமூன், நீங்கள் விளங்காத எந்த காரியமாக இருந்தாலும், இதுவரை மனித சமுதாயம் அறியாத எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஜோடி இருக்குது. அதை விற்கும் தூய்மையானவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் மட்டும்தான், எந்த ஜோடியும் அவனுக்கு இல்லை. உலகத்தில் எந்த பொருளானாலும் சரி, அது அதனுடைய நோக்கம், படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் 2 சேர்ந்தாட்டம் முடியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வேணும். மின்சாரம் வர்றதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பது வேண்டும். 2 தண்டவாளங்கள் சேர்ந்தாதான் வண்டி ஒழுங்கா ஓடும். அதே போல 2 செருப்பு இருந்தா தான் ஒழுங்கா நடக்க முடியும். 2 செருப்பு இருந்தா தான் ஒழுங்கா நடக்க முடியும். அதே போல ஆண் பெண் போல, துன்யாக்களுக்கு போல எல்லாத்தையும் விளக்கி சொல்லலாம். அது குர்ஆனுடைய அந்த வசனம் விளக்கி சொல்கிறது. அல்லாஹ்வை பொறுத்தவரையிலே அவனுக்கு இணை இல்லை. அல்லாஹ் அஹத், அல்லாஹ் தஆலா தனித்தவன். எல்லா நிலையிலும் தனித்தவன். அல்லாஹ் தஆலா எல்லா நிலையிலும் அவன் தனித்தவன். அதே போல அல்லாஹ்வுடைய ஒரு விசேஷமான தன்மை என்னன்னு சொன்னா, அவன் சமத், தேவையற்றவன். மனிதர்கள் யாரா இருந்தாலும் தேவை உள்ளவர்கள், படைக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் தேவை உள்ளவர்கள் தான். நமக்கு உட்கார்றதுக்கு ஒரு தர தேவை, எதுவாக நமக்கு தேவை. தேவை இல்லாமல் மனிதன் சுயமாக வாழ முடியாது. எந்த விதமான தேவைகளையும் மற்ற மனிதன் வாழ முடியாது. அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் தஆலாவை பொறுத்தவரையிலே உறக்கமோ தடைவோ தூக்கமோ லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌம், லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு சிறு தூக்கம் கிடையாது, ஒரு அசதி கிடையாது, சோம்பல் கிடையாது. எந்த விஷயத்திலும் கவனமில்லாமல் என்பது கிடையாது, ஒரு மருந்து கிடையாது. அல்லாஹ் தஆலாவை பொறுத்தவரையிலே அவன் தேவையற்றவன். எதன்பாலும் தேவையில்லை, எதன்பாலும் அல்லாஹ் தஆலா தேவையில்லை. ஆனால் எல்லாம் அவன்பால் தேவை. எல்லா பொருள்களும் படைப்புகளும் அவனின்பால் தேவையில்லை. திருமக்களே, இது தகப்பனார் பிள்ளை வழி மாத்திரமல்ல, எந்த வழியிலும் லம் யலிது வலம் யூலதுன்னு அல்லாஹ் சொல்றான். தகப்பனார் பிள்ளை அந்த வழியில் மாத்திரமல்ல, எந்த நிலையிலும் யாரின்பாலும் எதன்பாலும் அல்லாஹ் தேவையில்லை. ஆனால் எல்லா பொருளும் அவன்பால் தேவையில்லை. திருமக்களே, இந்த 2 தன்மையை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த குல் ஹுவல்லாஹ்விலே அழுத்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப அந்த சூறாவுக்கு கூட நம்ம முழுமையா விளக்க ஈமான பற்றி லேசா தானே சில விஷயங்களை சொல்லிட்டு போறோம். அதனால இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை
லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு உள்ளதுதான் அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு உள்ளதுதான் அல்லாஹ். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நிகராக உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் கூட ஒரு வார்த்தை கிடையாது. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நிகராக உலகத்திலே அல்லாஹ்வுக்கு தர்ஜுமா செய்ய முடியாது. அல்லாஹ் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு நீங்க ஆண்டவன் தர்ஜுமா செய்ய முடியாது, இறைவன் தர்ஜுமா செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தான். அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு என்னுடைய ஆசிரியர் பெருந்தெல்லாம் கலியது சொல்லுவார், பறக்கத்துக்கு தமிழ்ல அர்த்தம், தமிழ்ல பறக்கத்து இல்லைன்னு சொல்லுவார். பறக்கத் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல அபிவிருத்தி என்னத்தை சொன்னாலும் அந்த பறக்கத்துக்கு நேரடியாக அர்த்தம் சொல்ல முடியாது. அதற்கு ஒரு சம்பவத்தை 2 சம்பவங்களை சொல்லி இதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லுங்கன்னு சொல்லுவார். 21 பழம் அதற்கு அபூ ஹுரைரா தான் அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணி கொடுத்தாங்க. இந்த பைய வச்சுக்கங்க, பறக்கத்தான பை அல்லாஹ் துஆ செய்து கொடுத்தாங்க. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பைய வச்சு அவங்க கிட்டத்தட்ட 23 வருட காலம் அந்த பைக்குள்ள கைவிட்டு எடுத்து பழத்தை சாப்பிட்டு இருந்தாங்க. பழத்தை குப்புற கவுதவும் இல்ல, எரிச்சு பார்க்கவும் கூடாது, எடுத்து சாப்பிட்டே இருக்கணும். அபூ ஹுரைரா தோல்ல எப்பவுமே ஒரு தோல்னா பை மாட்டி இருப்பாங்களாம். அவங்களும் பழத்தை எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்களாம். யாரு கண்டாலும் அவங்க பறக்கத்தான பழம் வாங்கி சாப்பிடுவாங்களாம். 23 வருஷம் சாப்பிட்டாங்க. போட்டது 21 பழம். பையில என்னைக்குமே பை குறையவே இல்லை. இதுக்கு பேர் பறக்கத்து. தமிழ்ல என்ன வார்த்தை சொன்னது நீங்க சொல்லுங்க. இப்படி நடக்குமா? அது பேர் பறக்கத்து. அதுக்கு பேர் தான் பறக்கத்து. பெருமக்களே, பறக்கத்துக்கு ஒரு விசாலமான அர்த்தம் கொண்டது. அல்லாஹ் முபாரிக்கனா ஃபில் மௌத் யஹீமா பஅதல் மௌத். யா அல்லாஹ் மௌத்துக்கு பறக்கத் செய்வாயாக ஹதீஸ்ல துஆ இருக்கு. மௌத்துல பறக்கத்துனா என்ன? பறக்கத்துங்கிறது ரொம்ப விரிவான அர்த்தம் கொண்டது. ஒரு வார்த்தையில தமிழ்ல அர்த்தம் சொல்ல முடியாதது போல அல்லாஹ் என்ற வார்த்தைக்கும் தமிழ்ல அர்த்தம் சொல்ல முடியாது. தமிழ்ங்கிறது மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த மொழியிலும் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நிகராக. அதனால ஆண்டவன் சொன்னான், இறைவன் சொன்னான் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் விட நாம முஸ்லிம்களா இருக்கிறவங்க நம்முடைய செயல்களால் மாத்திரமல்ல சொல்லாத முஸ்லிமா இருக்கணும். எப்படி சொல்லணுமா? அல்லாஹ் சொன்னான்னு சொல்லணும். இறைவன் சொன்னான், இறைவன் சொன்னாங்கிறது இறைவனுக்கு அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு அசல் தர்ஜுமா அல்ல. இறைவன் என்பது அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அசல் மொழிபெயர்ப்பு அல்ல, ஆண்டவன் என்பது. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு எந்த மொழியிலும் கூட அதற்கு அர்த்தமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட விசாலமான ஒரு வார்த்தை அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை. ஏன்னா நீங்க எதுல சொன்னாலும் இறைவன் இறைவன் சொன்னா அல்லாஹ்ங்கிற வார்த்தை ஆண்பாலும் இல்லை, பெண்பாலும் இல்லை. அல்லாஹ்ங்கிற வார்த்தை ஒருமையும் இல்லை, பன்மையும் இல்லை. அல்லாஹ்ங்கிற வார்த்தை ஆண்பாலும் அல்ல, பெண்பாலும் அல்ல. அல்லாஹ் என்ற வார்த்தை ஒருமையும் அல்ல, பன்மையும் அல்ல. உலகத்துல நீங்க வேற எந்த மொழியில அர்த்தம் செய்தாலும் சரி, இறைவன் அர்த்தம் செய்தா தமிழ்ல இறைவன் என்பது அது ஆண்பால், அதற்கு இறைவி அப்படின்னு ஒரு பெண்பால் இருக்கு. இறைவன் என்பதற்கு இறைவி என்று ஒரு பெண்பால் இருக்கிறது. அதே போல இறைவன் என்று சொன்னால் சிதறுதல் என்று அதனுடைய வேர்ச்சொல், இறைவன் என்பதனுடைய வேர்ச்சொல் இருக்கிறது, சிதறுதல் என்று அதனுடைய அர்த்தம் என்பது. அதே போல ஆண்டவன் என்று சொன்னால் ஆண்டவர்கள். தமிழ்நாட்டு ஒரு ஆண்டவர் ஒரு ஆள் சொல்வார், நானும் ஆண்டவன் தாங்க. தமிழ்நாட்டு ஒரு ஆள் கூட சொன்னார், நானும் அவரு ஆண்டவனை மறுத்து பேசுற ஆரம்பித்தால் அவர் கூட சொன்னாரு, நானும் ஆண்டவன் தான், தமிழ்நாட்டை ஆண்டவன் தான். ஆண்டவன் இருக்குது, அல்லாவுக்கு தர்ஜுமா அல்ல அது. ஏன்னா ஆண்டவன் என்பது அது ஆண்பாலாக இருக்கிறது, ஒருமையாக இருக்கிறது. ஆண்டவர்கள், ஆண்டவள் பெண்பால் வந்துடும், பன்மையும் வந்துடும். அல்லாஹ் என்பதற்கு பெண்பாலும் செல்ல முடியாது, பன்மையும் செல்ல முடியாது. எனவே அல்லாஹ் என்ற தெய்வம் சொல்லலாமா? தெய்வங்கள், தெய்வங்கள் சொல்லிடலாம். கடவுள், கடவுள்கள், அதெல்லாம் பன்மை இருக்குது. காட் எந்த மொழியில சொன்னாலும் சரி, ஒரு எஸ்டேட்டா முடிஞ்சு போச்சு. எந்த மொழியில நீங்க அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நிகராக வேறு எந்த மொழியிலும் ஒரு வார்த்தை கிடையாது. அப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த ஒரு பெரிய சொத்து அல்லாஹ் என்ற வார்த்தை. நாம் சொல்வதில் ஆனந்தப்படும். அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறதே சாதாரணமானது. அல்லாஹ் தஆலா உலகத்தினரை நமக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார். அல்லாஹ் என்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. 5 எழுத்துக்களை கொண்ட அந்த வார்த்தையிலே எந்த எழுத்தை நீக்கினாலும் அவனைத்தான் குறிக்குங்க. அது ஒரு விஷயம். அது அல்லாஹ் என்ற வார்த்தையில எந்த எழுத்தை நீக்கினாலும் சரி, எந்த வார்த்தையை நீங்கள் நீக்கினாலும் சரி, அதை அவனைத்தான் குறிக்கும். அப்படி அல்லாஹ் தஆலா வேறு வார்த்தையா இருக்கும். அல்லாஹ் அதெல்லாம் அலிஃப் இருக்குது, அதுல அலிஃப் இருக்குதா?
அல்லாஹ் அப்படிங்கிற பேர்ல மாதிரி அல்லாஹ் நூறு சமாவாதி வல்லர், அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியினுடைய ஒளி உடுப்பவனாக இருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹு தஆலா கரெக்ட் அல்லாஹ்னு சொல்லி இருக்கிறான். அந்த ஆரம்பத்தில் உள்ள அறிவு போய்க்கிறங்க. அது எப்படி வாசிக்கிறாங்க தெரிஞ்சவங்க சும்மா சேர்த்த மட்டும் சொல்லுங்க, தெரியா அமைதியா இருங்க. லில்லா அந்த அறிவை போக்கியாச்சுன்னா அந்த வார்த்தையை லில்லான்னு படிக்கணும். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் அந்த வார்த்தையை குர்ஆன்ல சொல்லுங்க. அல்லாஹ் என்ற வார்த்தையிலே அறிவை போக்கிவிட்டால் லில்லா என்று வரும். லில்லா என்ற வார்த்தையும் குர்ஆனில் அல்லாஹ்வால் சொல்லப்பட்டிருக்கிறது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் லில்லா என்ற வார்த்தையும் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த லில்லாஹில ஒரு லாம போட்டுருங்க, லாம போயிட்டுருங்க, லஹூன்னு வரும். லஹூன்னு வரும். லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா வ லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. லஹுங்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு சொன்னாங்க. லஹு ஒரு ஆள் சொன்னா அதுவும் அவனைத்தான் குறிக்கும். அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா லஹுங்கிற வார்த்தையை சொல்றான். அத லாம விட்டா ஹூன்னு இருக்கும். ஹூ ஹுவ அல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லா ஹு. அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஹூ ஹூ என்பது அல்லாஹ். அதனால இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க வார்த்தை சொன்னா எந்த இடத்தை போக்கினாலும், எந்த இடத்தை போக்கினாலும், ஆரம்பமான அறிவை போக்கினாலும் லில்லாஹி வரும், இன்னொரு நாமை போக்கினாலும் லஹூன் வரும், அதுக்கு இன்னொரு நாமை போக்கினாலும் ஹூ என்று எல்லா வார்த்தையும் எந்த எழுத்தை நீக்கினாலும் கூட அவனையே சுட்டக்கூடிய உன்னதமான ஒரு அருள் வார்த்தை தான் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை. அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா அவனை புகழ்வதற்காக, அவனை சொல்வதற்காக, அவனை மொழிவதற்காக, அவனை பற்றி பேசுவதற்கு அவன் எடுத்து தந்த உன்னதமான உலகத்தின் உயர் சொல்லுக்கெல்லாம் உயர் சொல்லான உன்னத வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை. அதனால நாம என்ன செய்யறோம், அல்லாஹ்னு சொல்லி சில நேரங்கள்ல அப்படி இப்படி மற்றவங்களுக்கு புரியும், யாருக்கு புரியணும்னு சொன்னாலும் யாருக்கு சொல்லும் பொழுதும் அல்லாஹ்னு சொல்லணுங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான். நீங்க ஆண்டவன் சொன்னாலும், இறைவன் சொன்னாலும், காடன் சொன்னாலும், தெய்வம் சொன்னாலும், எந்த வார்த்தையை சொன்னாலும் அதுக்கு சவாபம் இல்லை என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்கு அது ஒழுங்கான மொழிபெயர்ப்பும். அல்லாஹ் என்ற வார்த்தை அவ்வளவு உன்னதமான ஒரு திரு வார்த்தை. பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த உன்னதமான சொத்து. அதே மாதிரி அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய அந்த கொள்கை தான் ஈமான். அல்லாஹ்வை பற்றி அறியணுங்க. அல்லாஹ்னா யார், அல்லாஹ்னா யார்? ரெண்டு தலைப்பு எனக்கு, ஈமான் ஒண்ணு, சிறுக்கு ஒண்ணு. நான் வருவதை சொல்லிட்டேன், அவ்வளவு பேச்சு பேச முடியாது, அவ்வளவு பேச்சு. ஈமானை பற்றிய என்னுடைய குறைஞ்ச அறிவுல ஒரு 3 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு விஷயம், விளங்க வேண்டிய விஷயம் இருக்குது. அல்லாஹ்வை பற்றி ஈமான், அல்லாஹ் பற்றி நாம எப்படி நம்பணுங்கிற அந்த விஷயத்தை, அல்லாஹ்வை பற்றிய அறியும் அந்த கொள்கை இருக்கிறதே, அதுதான் இருக்கின்ற கொள்கைகளிலே ஆக உயர்ந்த அடிப்படையான கொள்கை. அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய ஒமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக இருக்கிறதுக்கு நாம அர்த்தம் செய்யறோம். ஆனால் அர்த்தம் செய்வதில் தலை சிறந்த செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். இந்த சஹாபிகளை எல்லாம் விமர்சித்து அலைகிறாங்க, சஹாபிகள் எல்லாம் குறை சொல்லி அலைகிறாங்க. பரிசுத்தமான அந்த மேதைகளை பற்றி எல்லாம் யாரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டுதான் குர்ஆனிலே சொன்னாங்களோ, அல்லாஹ் சொன்னாலும் அவர்களை இவர்கள் பொருந்திக் கொள்ளாத காரணத்தினால இவங்க அவங்களை விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நாம் அந்த பேரெல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்ன ஒரு சிறு வார்த்தை ரலியல்லாஹு அன்ஹு இன்று நாம் என்ன செய்யணும், உளப்பூர்வமாக அது அவங்களுக்கு ஒரு துஆவாக அமையும், அவங்க நம்ம பக்கம் சபைச்சு கவனங்கள் செலுத்துவதற்கு காரணமாக அமையும். அதனால அந்த பேர்கள்லாம் கேட்கும் பொழுது மறக்காம ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி சொல்லணும். திருமக்களே, கடமையை அந்த நன்மையான காரியங்களை எல்லாம் மீட்டுக் கொண்டு வர வேண்டும். இருக்கட்டும். ஆக செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலாவை வணங்குவதற்காக படைக்கப்பட்டவங்கிற அந்த ஆயத்துக்கு அல்லாஹ் தஆலா அவனை அறிவதற்காக படைத்தான் சொல்லி விளக்குகிறது. அல்லாஹ்வை அறியும் கொள்கை எல்லா கொள்கையை விட பிரதானமான அடித்தளமான கொள்கை. அதனால்தான் 13 வருட காலம் மக்கமா நகரத்திலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரச்சாரம் ஒரே ஒரு பிரச்சாரம் தான், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். மக்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை கடமையாக்கப்படவில்லை, ஜகாத் கடமையாக்கப்படவில்லை, ஹஜ் கடமையாக்கப்படவில்லை, மார்க்கத்தினுடைய அடிப்படையான எந்த சட்டங்களும் கடமையாக்கப்படாத அந்த காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையான கொள்கை ஒரே ஒரு கொள்கை தான். அது இறைவன் சம்பந்தப்பட்ட அந்த யார் சம்பந்தப்பட்டதுங்க?
அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அந்த கொள்கைதான் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று 13 வருட காலம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை ஈமான். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு மனிதன் எவ்வளவு அமல் செய்தாலும் சரி, உயர்ந்த அமல்களாக இருந்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அடிப்படை இந்த முத்திரை தான். இந்த முத்திரை தான். ஒரு ஆள் கோடிக்கணக்கில் அவர் செலவழிக்கிறார், அல்லாஹ்வுடைய விரும்பிய பாதைகளில் செலவழிக்கிறார், செலவழிக்கிறார், அவர் நிறைய செலவழிக்கிறாரு, ஆனா ஈமான் இல்லை. உண்மையான காரியங்களை செய்கிறாரு, அதை செய்கிறார், இதை செய்கிறார், அறமான அத்தனை காரியங்கள் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் செய்கிறார், ஈமான் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வான் والذين كفروا. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அஅமாலுஹும் கஸராபின் பிகீஅத்தின் يحسبه الظمآن ماء. அல்லாஹ்வை நம்பாமல் அவனை நிராகரித்த நிலையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஒப்புக்கொள்ளாமல் ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் காணல் நீர் போல, காணல் நீர் போல. தாகித்தவன் தண்ணீர் என்று நினைப்பான். தூரத்தில் பார்க்கும் பொழுது வெயிலுடைய உச்சத்துல தண்ணீர் மாதிரி அடிக்கிற மாதிரி தெரியுது இல்லையாங்க, இதுதானே காணல் நீர் சொல்றோம். காணல் நீர் தாகித்தவன் தண்ணீர் என்று கருதுகிறான், அது தண்ணீர் அல்ல, பக்கத்துல போனா தெரிஞ்சு. அதே போல நல்ல அமல்கள் தெரியும், நல்ல அமல்கள் அல்ல. அது காரணம் என்னன்னா ஈமான். அப்படின்னா உலகத்துல எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அடிப்படையான முத்திரை ஈமான். அடிப்படையான முத்திரைன்னா அது எவ்வளவு முக்கியமானது, அதை பற்றி தெரிய வேண்டியதும் அதை பற்றி நாம் அறிய வேண்டியதும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளங்க வேண்டியது எவ்வளவு முக்கியங்கிறத நாம விளங்க. எந்த அமல்களும் மனிதனுடைய எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஈமானும் தௌஹீதும் அவசியம். ஈமானும் தௌஹீத் சில பேர் தௌஹீதும் பேர் வச்சிருக்கான், அவனை சொல்ற நினைக்காதீங்க. சில பேர் ஆரோக்கிய சாமியின் பேர் வச்சிருப்பான், காரணம் நோயாளியா இருப்பான். பேரு மிக ஆரோக்கிய சாமி, காரணம் தான் நோயாளி. அது மாதிரி சில பேர் தௌஹீதும் பேர் வச்சிருப்பான், அவனுக்கு தௌஹீதுன்னா என்னன்னு தெரியாது, அல்லாஹ்னா என்னன்னு தெரியாது, தீனுன்னா என்னன்னு தெரியாது, யாரை மதிக்கணும்னு தெரியாது, வலிமார்களை மதிக்கலைங்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய பெற்ற தகப்பன் தாயை கூட மதிக்க தெரியாது, யாரையும் மதிக்க தெரியாத தௌஹீது என்னன்னு தெரியாது, வேற ஒரு விஷயம் இல்லை. அவங்கள பத்தி பேசணும்னா தௌஹீதுன்னு என்ன அவங்களுக்கு தெரியலங்கிறத தனியா என்ன பேசலாம். உங்களுக்கு தௌஹீதுனா உங்களுக்கு என்ன தெரியலங்கிறது, அதுல எவ்வளவு ஜாகிலா இருக்கிறாங்கிறத கூட பேசணும். திரும்ப கிடையாது. அதனால இப்ப நாம சொல்றோம், நீங்க அங்க எங்கேயாவது கவனம் திருப்பிடாது. அதனால அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான அடிப்படை ஈமானும் தௌஹீதும். ஈமானும் தௌஹீதும் அடிப்படை. அது இல்லாமல் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்கிறதே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காற்று காலத்தில் கிடைக்கக்கூடிய மணலை சாம்பலை போல, ஒண்ணுமில்ல பறந்து போயிடும். காத்தடிச்சா எல்லாம் பறந்து போயிடும். சாம்பல் குவியலா இருக்கும், காத்தடிச்சா பறந்து போயிடும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் என்பது பயனில்லாததுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அதுக்கு பல உதாரணங்களை சொல்றான். அல்லாஹ்வை விளங்காதவன், அவனை மறுப்பவன், அவனுடைய முடிவு நஷ்டம். அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை விளங்காதவன், அல்லாஹ்வை அறியாதவன், அல்லாஹ்வை நம்பாதவன், அவனுடைய முடிவு நஷ்டம் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வல்லதீன கஃபரூ யதமத்தஊன வயக்குலூன கமா தஅகுலுல் அன்ஆமு வன்னாரு மத்வல் லஹும். வல்லதீன கஃபரூ, அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அவனை அறியாதவர்கள், உலகத்தில் எவ்வளவோ கோடிக்கணக்கானவர்கள் வாழ்கிறார்கள். யதமத்தஊன வயக்குலூன, அவர்கள் சுகங்களை அனுபவிக்கிறார்கள், வயக்குலூன சாப்பிடுகிறார்கள், கமா தஅகுலுல் அன்ஆம், விலங்கினங்கள் சாப்பிடுவதை போல, கால்நடைகள் சாப்பிடுவதை போல, மிருகங்கள் சாப்பிடுவதை போல. வாழ்க்கையின் லட்சியம் என்பது சாப்பிடுவது, சுகம் அனுபவிப்பது, சாப்பிடுவது, சுகம் அனுபவிப்பது, இதுதான் அவர்களுடைய லட்சியம். அதே போல் உலகத்தில் வாழணும், சாப்பிடணும், சுகம் அனுபவிக்கணும், இப்படி வாழக்கூடிய அல்லாஹ்வை பற்றி விளங்காமல் இப்படி வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களே, ஒரு நாடு மற்றும் வல்லகம், அவர்கள் ஒதுங்குவிடம் நரகம் என்றார். அல்லாஹ்வை பாதுகாத்தார்.
ருபமா யவதுல் லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வை விளங்காத அந்த மக்கள் கவலைப்படுவார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத மக்கள் கவலைப்படுவார்கள். லவ் கானூ முஸ்லிமீன், நாம் முஸ்லிம்களாக இருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும் என்று அவர்கள் வருத்தப்படுவார்கள், கவலைப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லர்ஹும் யகுலு வ யதமத்தஉ வ யுல்ஹிஹிமுல் அமல். விட்டுவிடுங்கள், அவர்களை சாப்பிடட்டும், அவர்கள் சுகங்களை அனுபவிக்கட்டும். இதுதான் வாழ்க்கை நடத்தி வச்சுக்கிறாங்க. இது வாழ்க்கை அல்ல. விளங்குவார், விளங்க வேண்டிய நேரத்தில் விளங்குவார். ஆனா அப்படி விளங்குறதுனால அந்த நேரத்தில் ஒரு புண்ணியம் திரும்ப முடியாது. அதனால ஈமான் என்பது அல்லாஹ்வை புரிவது என்பது, அல்லாஹ்வை நம்புவது என்பது, அவனை பற்றி விளங்குவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கொள்கை, கொள்கைகளில் எல்லாம் அடித்தளமான கொள்கை, கொள்கைகளில் எல்லாம் அடித்தளமான கொள்கை. இந்த திருச்சொல் உண்டாக்கக்கூடிய விளைவுகள் இருக்கிறது, அதிசயங்கள் இருக்கிறது, கொஞ்சம் நஞ்சமல்ல. இந்த திருச்சொல் உண்டாக்கக்கூடிய ஒரு விளைவு இருக்கிறதே, எப்படிப்பட்ட பாவங்களையும் எப்படிப்பட்ட குஃப்ரில் ஒரு மனிதன் இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் நம்பிக்கையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் இந்த திருச்சொல்லின் காரணத்தினால் வாழ்க்கையில் அவன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். வாழ்க்கையில் செய்த பாவங்களை மன்னிக்கிறான். நாமளும் அடிக்கடி அந்த வார்த்தையை அதிகமா சொல்றோம். அக்ஸிரு, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அதிகப்படுத்தி சொல்லிக் கொண்டே இருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்ட பிறகு என்ன ஈமான் கொள்றது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். அது என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்லுங்க, விளங்கி சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க, உள்ளத்தில் பதியும்படியாக சொல்லுங்கள், எப்பொழுதும் சொல்லுங்கள். எந்த நேரத்திலும் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்க விட்டுறாதீங்க, சொல்லிக் கொண்டே இருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே சொல்ல 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 ஈமானுக்கு பலம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அதற்கு சொல்லக்கூடிய திரு வார்த்தைகள் இருக்கிறது. உருவத்துன் உஸ்கா கலிமத்து தக்வா. குர்ஆன் ஷரீஃபிலே எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வை புகழ்கிறான் தெரியுமா? அது இறையச்சத்தின் கலிமா என்று சொல்வான். வஅல்ஸமஹும் கலிமத்த தக்வா, இறையச்சத்தின் சொல்லது. ஒரு மனிதனுக்கு இறையச்சம் இருக்கிறது என்பதற்குண்டான ஆதாரபூர்வமான சொல் லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமத்து தக்வா என்ற பெயரால் அல்லாஹ் தஆலா சொல்வான். அதே மாதிரி உருவத்துன் உஸ்கா என்று சொல்வான். பலமான கயிறு, அல்லாஹ்வை அடியானை அல்லாஹ்வோடு இணைக்கும் கயிறு, அடியானை அல்லாஹ்வோடு இணைக்கும் கயிறு. இல்லைன்னா அது துண்டிக்கப்பட்டிருக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அடியானை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய உன்னதமான ஒரு வார்த்தை. அதனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அதற்கு சொல்லிமா வஸாக் ரஹ்மத்துல்லாஹி யஹ்யாவிலே 16-17 பேர்களை சொல்வார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு. குர்ஆனிலும் ஹதீஸிலும் அது எந்த நோக்கம் என்பதை பொறுத்து அதனுடைய வார்த்தை அவர்கள் சொல்வார்கள். அற்புதமான வார்த்தைகளாலே அறிவுலக மேடை அதற்கு நாம் வஸாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவார். அது இறையச்சத்தின் கலிமா, அது மனிதனை அடியானை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய ஒரு திருவார்த்தை. பெருமக்களே, அது இந்த உலகத்திலே உண்டாக்கிய அதிசயம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமா நிறைய சம்பவங்களை சொல்றான். ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக மூமின்களான நாம எப்படி இருக்கணும், மூமின்களான நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சில மூமின்களை பற்றி வரலாறை சொல்கிறார். நிறைய வரலாறுகள் இருக்குது, ஒரே ஒரு வரலாறை நான் சொல்கிறேன். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக, வலிமையான ஈமானுக்கு உதாரணமாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறார். ஈமானுக்கே உலகத்தில் அல்லாஹ் தஆலா தனி மனிதனை உதாரணம் சொல்லியிருக்கிறான். சொன்ன பெண்களை தானே சொல்லியிருக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லாரும், எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் மனிதர்களும் எல்லாம் ஈமானை நீங்கள் சிறந்து விளங்குவதற்கு வரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனூ இம்ராஅத ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவியின் அந்த ஈமான் ஆசியா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆசியா அம்மாவுடைய ஈமான், அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான். ஓ மரியம் அவனத்தம் இம்ரான் அல்லதி, அதற்கு இம்ரானுடைய மகளான அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஈமான். உலகத்திலேயே தனி மனிதனை ஈமானுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொன்னது பாக்கியமான 2 பெண்களுடைய ஈமான். அல்லாஹ் தஆலா அதுபோல் வலுவான ஈமானை நமக்கு தந்திருக்கிறான். ஈமானை புரியும் நசீபையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அதிக ஞானத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மக்களே, வலிமையான ஈமான் என்ன? பெண்களை பொறுத்தவரை ஒன்னு பிடிச்சாங்கன்னா சரியா பிடிச்சிருப்பாங்க. அது எதானாலும் சரி, எதானாலும் சரி, பிடிச்ச கொள்கையை ஒழுங்கா பிடிச்சிருப்பாங்க. அது தவறான கொள்கையை பிடிச்சாலும் சரி, சட்ட கொள்கையை பிடிச்சாலும் சரி, பிடித்தது உறுதியா இருப்பாங்க. அதனால அல்லாஹ் தஆலா பிடித்ததில் உறுதியாக இருக்கக்கூடிய ஈமானுக்கு சிறந்த பெண்மணிகளான 2 பேரை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறார்.
அதனால்தான் உலகத்திலே முதலாக ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியம் அன்னை ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைக்கிறது. திருமக்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் ஒரு கூட்டத்தை உதாரணமாக சொல்கிறான் ஈமானுக்கு. எந்த கூட்டம் சொன்னா ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த கூட்டம். ஈமான் கொண்டதற்கு உதாரணமாக வாழ்ந்த ஒரு கூட்டம் ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்த கூட்டம். சாகிரீன்கள், சூன்யக்காரர்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றது போல சூனியம் என்று சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சூனியம்னா உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? வாங்க நம்ம ரெண்டும் பேசிடுவோம். உங்களுக்கு தான் தெரியுமா சூனியம்னா அந்த கலையில உங்களுக்கு தேர்ச்சிருக்கிறதே. நான் நேரம் சூரியன் வாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிடுவோம். நீங்க தான் என்னோட கட்டிக்காரங்க சூரியத்துல அப்படின்னு சொல்றீங்களா, வாங்க பார்ப்போம்னு சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் கால மௌஇதுக்கும் யௌமுத்தீனா, ஒரு குறிப்பிட்ட நாள் குறிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் போட்டிக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாமை போல கோலத்தில் வந்திருந்தார்களாம். அல்லாஹ் தஆலா அதனாலதான் அவங்க ஈமானை கொடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி கோலத்தோடு வந்து நின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி கையில ஒரு அசா வச்சிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டாங்களாம், நீங்க ஆரம்பிக்கிறீங்களா போட்டியை நாங்க ஆரம்பிக்கட்டுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நீங்க ஆரம்பிங்க. அதுல கூட ஒரு அதபை வெளிப்படுத்தினாங்களாம். அந்த அதபுனால தான் உங்களுக்கு ஈமானை கொடுத்தாங்க. அதபு தாங்க முக்கியம் எல்லாத்துக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா பரக்காத்துகளையும் கொண்டு வருவதற்கும் எல்லா மேன்மைகளையும் கொண்டு வருவதற்கு அடிப்படை அதபு. மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா பழக்கத்தையும் எதிர்த்து செய்யக்கூடிய காரியம் அதவில்லாத காரியம். இன்னைக்கு அதவில்லை, நிறைய காரியங்கள்ல அதவில்லாமல் ஒழுக்கம் இல்லாமல். அதபுங்கிறது இந்த உம்மத்திற்கு சொல்லப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமும் ஒரு தலைப்பும் கூட. அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட அதபோடு நடக்கணும், ஸல்லல்லாஹு எப்படி அதபோடு நடக்கணும், சாலிஹீன்களிடத்தில் எப்படி அதபோடு நடக்கணும், குர்ஆனிடத்தில் எப்படி அதபோடு நடக்க வேண்டும், ஒரு பள்ளி என்ன எப்படி அதபோடு நடக்கணும், ஒவ்வொன்றுக்கும் அதபு சம்பந்தமா நிறைய பாடங்களை இருக்கணும். அதனால அந்த அதபோடு நடந்து கொண்டார்கள். அதனால ஈமான் கொடுத்தான்னு கூட சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, நீங்க ஆரம்பிக்கிறதா நாங்க ஆரம்பிக்கட்டுமா? மூசா நீங்களே ஆரம்பிங்கன்னாங்களா. கையில கம்புடத்துல போட்டாங்க. அது ஒரு பாம்பு மாதிரி உருவெடுத்து. அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்கனவே ஒரு பயிற்சி கொடுத்து வச்சிருந்தான். ஒரு பயிற்சி கொடுத்துதான் வச்சிருந்தான். ஏற்கனவே கம்ப கீழே ஓடுங்க நல்லா சொன்னா பாம்பு அடிக்கும் போது அதான் பயந்துட்டா. பயப்படாதீங்க, குன்னா லாட்டாக பின்ன கருத்து லாயரா பயப்படாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஏற்கனவே ஒரு பயிற்சியை கொடுத்து வச்சுட்டான். ஏற்கனவே கம்ப கீழே போட்டு பாம்பாகி அந்த பழக்கம் இருந்த காரணத்தினால இப்ப கீழே போட்ட உடனே பாம்பானது முசாக்கு ஒரு பயம் கிடையாது. ஏற்கனவே அல்லாஹ் சொல்லிட்டான் பயப்படாதீங்க நம்ம கூட இருக்கிறோம்னு சொன்னதுனால அந்த பயமும் இல்லை. ஏற்கனவே பார்த்தாச்சு ஒரு விஷயத்தை புதுசா பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். பழசாயாச்சுங்கும் பொழுது அந்த பயம் அச்சு போச்சு. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டாவது கம்ப போட்டாங்க. அது பாம்பு ஆச்சுங்கிறது இல்ல, எல்லா பாம்பையும் விளங்கிருச்சு, அவங்களுக்கு விளங்கிருச்சு. இது சிஹர் அல்ல, இது சூனியம் அல்ல, விளங்கிருச்சு. உடனே எல்லாரும் சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் ஈமான் பண்ணிட்டாங்க. ஃபிரௌன் சொன்னா, நான் ஒரு ஜட்ஜு உட்கார்ந்து இருக்கிறேன், தீர்ப்பு சொல்ல முடியும் ஈமான் பண்ணிக்கிறேன் அவங்க கேட்டாங்க. அதனால மரியாதையை நீங்க வாபஸ் வாங்க, எல்லாரும் ஈமான் வாபஸ் வாங்க, நீ ஈமான் வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னா நான் என்னென்ன செய்வேன்னு தெரியும். நான் என்னென்ன அநியாயம் பண்ணுவேன், என்னென்ன காரியங்களை செய்வேன், என்ன வேதனைகளை கொடுப்பேன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறீர்கள், அதை பூரா செய்வேன். அதனால நீங்க ஈமான் விடணும்னு சொன்ன அவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தை, நம்முடைய கல்வின் அடித்தளத்தில் பதிய வைக்க வேண்டிய உன்னதமான ஒரு வார்த்தை, மூமின்களுக்கு உதாரணமான ஒரு வார்த்தை. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தந்தான். அந்த சூன்யக்காரர்கள் சொன்னார்கள், ஃபக்திமான் தகால் இன்னமா தக்தி ஹாதில் ஹயாத்தத் துன்யா. நீ என்ன செய்வப்பா செய்து குர்ஆன் பாத்து ஃபக்திமான் தகால் வெச்ச வார்த்தையை சொல்லுன்னா வேற மாதிரி சொல்லுங்க. நீ என்ன செய்த சொன்ன வார்த்தையில சொல்லுன்னா நீ என்னப்பா செய்ய என்ன வேணாலும் செய்ய. என்ன செய்தாலும் உலக வாழ்க்கையில் வேண்டுமானா எங்களுக்கு சில கூடுதல் குறையை உண்டாக்கலாம், சில நஷ்டங்களை உண்டாக்கலாம். ஒரு அடி அடிச்சா வேதனை வரும். உலகத்தில் சில நஷ்டங்களை உண்டாக்க முடியும். நிரந்தரமான எங்களுடைய வெற்றியை உன்னால் தடுக்க முடியுமா? என்னுடைய ரட்சகனை நாங்கள் ஈமான் கொண்டோம் சொன்னாங்களே, ஈமான் கொண்ட நிமிஷங்கள் கூட ஆகலங்க. ஈமான் கொண்டு நிமிஷங்கள் கூட ஆகவில்லை. பிறருடைய அந்த எச்சரிக்கையையும் மீறி அவங்களுடைய உள்ளத்தில் வலுவான ஈமான் வந்துவிட்ட காரணத்தினால் சொன்னார்களே, அல்லாஹ் தஆலா அது மாதிரி ஒரு ஈமான் நமக்கு இருக்கணும்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வலுவான ஈமான் நமக்கு தந்திருக்கிறார். ஈமான் இந்த திருக்கலிமாவை ஒரு மனிதன் சொன்ன காரணத்தினால் அது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், ஆச்சரியங்கள் சாதாரணமானதல்ல. குர்ஆன் ஷரீஃப் நிரம்ப அது தொடர்பான மூமின்களுடைய உதாரணம், மூமினத்தான பெண்களுடைய
உதாரணம், ஈமானுக்கு உதாரணமாக எவ்வளவோ பேரை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி அவர்கள் ஈமான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அப்படிப்பட்ட வலுவான உண்டாக்கக்கூடிய சொல்லிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சமூகத்தில் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக அந்த ஈமானை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறார். அதனால அதை பற்றி விளங்கணுங்கிறதுக்கு உண்டான ஒரு முன்னுரை மாத்திரமா நான் சொல்லியிருக்கேன். அல்லாஹ் பற்றி உண்டான முழுமையான நம்பிக்கை எப்படி வைக்கணும், ரப்புன்னா யாரு, இலாஹுன்னா யாரு விளக்கி சொல்லல. கபர்ல வைக்கப்பட்டவுடன் என்னன்னு கேள்வி வைக்கப்படும், மன் ரப்புக, மன் ரப்புக, ரப்பு யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு இருந்தோம், புதுசா ரப்புன்னு ஒண்ணு வருது. அப்ப ருபூபியத்துங்கிறது வேற. லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த இலாஹ்ங்கிறது அல்லாஹ்ங்கிற வார்த்தையினுடைய மூலச்சொல் இலாஹ். இலாஹ்ல இருந்து வந்ததுதான் அல்லாஹ்ங்கிறது. அதனால உலூஹியத், உலூஹியத் என்பது வேறு, ருபூபியத் என்பது வேறு. ஒழுங்காதான் பேசிட்டு என்ன விளங்க வேண்டிய விஷயம், அதெல்லாம் விளங்க வேண்டிய விஷயம். நான் அதெல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்லலை. இதெல்லாம் மதரசாக்கள் விளக்கப்படக்கூடிய விஷயங்களா இருக்குதே தவிர இப்ப உட்கார்ந்து அது ரொம்ப சொல்றதுக்கு உண்டான ஒரு பாடம் அல்ல, விளங்க வேண்டிய விஷயம். அவர்ல கேட்கப்படும் ரப்புக்கன்னு அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் சொல்வதற்கு நசீபை தந்திருக்க வேண்டும். அங்க சொன்னாதான் நம்ம அடுத்த காரியம் ஒழுங்கா நடக்கும். அந்த ரப்புக்கன்னு கேட்டா அல்லாஹ் ரப்பின்னு சொல்லணும் மக்களே. அதனால இலாஹ்ங்கிற வார்த்தை, ரப்புங்கிற வார்த்தை, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளங்கணும். அதனால அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அழுத்தமான நம்பிக்கை இன்ஷா அல்லாஹ் நீங்க மாதந்தோறும் பயான் வைக்கிறீங்க, நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு கண்ணை வைக்கிங்க, இஸ்லாமாக சேர்ந்து எல்லா காரியங்களையும் அதற்கு பொறுப்பானவர்களும் ஆர்வத்தோடு அந்த காரியத்தை செய்யும் பொழுது நீ மாதந்தோறும், நானும் பல இடங்கள்ல சொல்றேன், நீங்க இப்படிப்பட்ட சிறுவை அல்லாஹ்னா யார், மலக்குமார் அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ளணும், மலக்குமார்களை எப்படி ஈமான் கொள்ளணும், அந்த ஒவ்வொரு ஈமானுடைய தொடர்பான விஷயங்களை சொல்லுங்க. ஈமான் 70 கிளைகள் சொன்னாங்க. ஈமானும் ஈமான் 70 கிளைகள் இருக்கிறது. அதெல்லாம் நிறைவானாக்க ஈமான் நிறைவாகும் சொன்னாங்க. ஈமானுடைய நிறைவு அப்படிங்கிறது. அதனால ஈமான் என்பது விளக்கப்பட வேண்டிய உன்னதமான ஒரு விஷயம், உன்னதமான விஷயம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு வலிமையான ஈமானை தந்திருவானாக. முழுமையாக ரப்பின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரியக்கூடிய உன்னதமான நசீபை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்திருவான். அல்லாஹ் அப்படிங்கிறத பற்றி ஒரு நாள் விளங்கி இருக்கிறோம். எல்லாரும் சிறுக்குங்கிறாங்க அப்படின்னு என்ன, நிறைய பேர் நினைக்கிறாங்க சிறுக்குங்கிற வார்த்தையை சொல்றாங்க. சிறுக்கு நிறைய சொல்றாங்க, இருக்கிறதா என்கிறாங்க சிறுக்கு. உம்மத்தில் நிறைய பரவி போயிருக்கக்கூடிய வார்த்தை, சாதாரண வார்த்தை. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை. ஒரு ஆளை பார்த்து எவ்வளவு கடுமையான வார்த்தையை கொண்டு திட்டிடலாம், பொருத்தமில்லாத வார்த்தையை கூட சொல்லிடலாம், மிக கடுமையான வார்த்தையை கூட ஒரு ஆளை பார்த்து திட்டலாங்க. சிறுக்கு முஸ்லிம்ங்கிற வார்த்தையை திகழ்கிறது. வேற மாதிரி என்ன வார்த்தையை கொண்டு கூட திட்டினாலும் கூட அதெல்லாம் ஒரு பாவம் தான். மோசமா அவனை இவன் திட்டுறாரு, அது கூட பாவம். ஆனா சிறுக்குங்கிற வார்த்தையை கொண்டோ முஸ்லிம்ங்கிற வார்த்தையை கொண்டோ சொல்றது இருக்குதே சாதாரணமானது. அது சாதாரணமானது, அது பெரிய விளைவுகளை உண்டாக்கும். சிறுக்குன்னா என்ன, சிறுக்கை பற்றி நான் விளங்க வேண்டிய விஷயங்கள் என்ன, பிள்ளைங்க கூட சொல்லிட்டு இருந்தா அது 3 வகையான நிலையில விளக்கணும். 3 வகையெல்லாம் விளக்கல, ஒரு 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 கோணத்துல மட்டும்தான் சில விஷயங்களை சொல்ல போறோம். அது 2-3 கண்ணோட்டத்துல அந்த விஷயங்களை விளக்கணும். சொல்லாசல எதையெல்லாம் சிறுக்குன்னு சொன்னாங்க, அது ஏன் அது சிறுக்கினுடைய பாடத்துல அதை கொண்டு வந்தாங்க, அப்ப அதை விட்டு விலக வேண்டிய அவசியம் என்ன, அது ஒரு தனி பாடம் இருக்கு. சிறுக்குன்னா என்ன, அதனுடைய அடிப்படையான விஷயங்களை விளக்க வேண்டியது இருக்குது. உம்மத்துல சில பேர் கண்டதையும் சிறுக்குங்கிறாங்க, அது சிறுக்கா, அதை விளக்க வேண்டியது ஒன்று இருக்கு. பெருமக்களை, முதல்ல சிறுக்குன்னா என்னன்னு விளங்குறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு 2-3 பார்வை இருக்கு. ஒரு விஷயங்களை பார்க்கறதுக்கு 2-3 பார்வை இருக்குது. அறிவியல் பார்வைன்னு ஒண்ணு இருக்குதுங்க, இலக்கிய பார்வைன்னு ஒண்ணு இருக்குது, முஹப்பத்துடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு விஷயத்தை பார்க்கறது 2-3 பார்க்கலாம் இல்லையா? ஒரு ஆளை பார்க்கும் பொழுதே நான் கோப பார்வையில பார்க்கிறேன், அது வேற மாதிரி தெரியும். ஒரு ஆளை பார்க்கும் பொழுதே நான் மகிழ்ச்சியான பார்வையில பார்க்கிறேன், அப்ப வேற மாதிரி தெரியும். ஒரு ஆளை பார்க்கும் போதே முஹப்பத்துடைய பார்வையில பார்க்கிறேன், அது வேற மாதிரி இருக்கும். என்ன அது என்ன பார்வை வித்தியாசம்னா என்ன அர்த்தம்? பார்வைன்னா என்ன? அதாவது அறிவியல் பார்வைன்னா உள்ளதை உள்ளபடி விளக்குவது அறிவியல் பார்வை. உள்ளதை உள்ளபடி விளக்குறது, ஒவ்வொன்றுக்கு உதாரணம் என்ன ரொம்ப போயிடும். உள்ளதை உள்ளபடி விளக்குறதுக்கு பேர் அறிவியல் பார்வை. அதே இலக்கிய பார்வையில கொஞ்சம் வித்தியாசமா, அதுதான் உள்ளது உள்ளபடி சொல்றாங்க, வித்தியாசமா சொல்றது. பல இடங்கள்ல உதாரணம் சொன்னதுதான்.
கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாய்களை கல்லால் அடிச்சாங்க. தாய்களை கல்லால் அடித்தார்கள் எதிரிகள். அதை ஒரு கவிஞர் சொல்கிறார், அந்த செய்தியை சொல்வார். இவ்வளவு நாளும் இந்த அரபுலக மக்கள் இவ்வளவு நாளும் சில வணங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை சொல்ற. இந்த அரபுலக மக்கள் இவ்வளவு நாளும் கல்லின் மீதுதான் பூவை போட்டார்கள், முதலாக பூவின் மீது கல்லை போட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ஒப்பிட்டுக்கிறாங்க. சொல்லுங்க நீங்க, பூவோட ஒப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூவோட ஒப்பிட்டு செய்தி அல்லாஹ் அதை கொஞ்சம் இலக்கியமா சொல்றாரு. இவ்வளவு நாளும் இந்த அரபுலக மக்கள் கல்லின் மீது தான் பூவை போட்டார்கள், முதலாக ஒரு பூவின் மீது கல்லை போட்டிருக்கிறார்கள். கல்லால் அடித்தது அப்படி ஒரு இலக்கியமா சொல்றது. இன்னொரு உதாரணம் சொன்னா ஹவுசுல்லாஹ் மதரத்து மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ஹவுசுல்லாஹ் அவர்கள் பகதாதுக்கு வர்றாங்க. பகதாதுக்கு வர்ற நேரத்தில் பொறாமைக்காரர்கள் சில பேர் அவங்களுடைய வருகை பிடிக்கல. அவர்கள் பகதாதுக்கு வருவது பொறாமைக்காரர்கள் சில பேருக்கு பிடிக்கல. அதன் காரணத்தினால் என்ன செய்வாங்கன்னா ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டு அவங்கள்ட்ட காமிச்சாங்களாம். என்ன அர்த்தம்? சொல்ற செய்தி கொஞ்சம் இலக்கியத்தோட சொன்னாங்களாம். செம்பு நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இந்த பகதாது மாநகரம் கல்வியால் நிரம்பி வழிகிறது. செம்பு நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இந்த பகதாது மாநகரம் கல்வியால் நிரம்பி வழிகிறது. இனிமே தண்ணி ஊத்துனா கீழே சிந்ததுன்னு செய்யும். அப்ப அதனால இனிமே அந்த வார்த்தை வழங்குது இல்லையாங்க, நிறைய வார்த்தை எனக்கு திருநெல்வேலி வார்த்தையா வருது, விளங்குற வார்த்தை தான். இன்னும் ஊத்துனா என்ன செய்யும்? அது கீழே வழிகிறோமா, அது கீழே வழியத்தான் செய்யும். அப்ப அதனால இன்னும் ஊர்த்தியாச்சுன்னா அது கீழே தான் போகும். அப்படிங்கிற சாடையை உணர்த்துறதுக்காக வேண்டி இது பகதாது மாநகரம் கல்வியால் நிரம்பியிருக்கிறது அப்படிங்கறத சாடையா கொண்டு சொன்னாங்களா. என்ன அர்த்தம்? நீங்க வர வேண்டாம், வேற திரும்ப போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஒரு அற்புதமான பதில் சொன்னாங்க. வேற ஒண்ணு சொல்லல, அந்த செம்புல கொஞ்சம் பூ எடுத்து போட்டாங்க. இந்த கல்விக்கு மனம் சேர்க்கத்தான் நான் பகதாதுக்கு வருகிறேன், அது வீணாக்கிறதுக்கு வரல, இந்த கல்விக்கு மனம் சேர்க்கத்தான் நான் வருகிறேன்னு சொன்னாங்களாம். அப்ப அந்த சொல்ல அவங்களும் இலக்கியத்தோட சொன்னாங்க, இவங்க இலக்கியமா பதில் சொன்னாங்க ஒரு விஷயத்தை. அப்ப அதனால ஒரு விஷயம் இருக்கிறது, அறிவியல் பார்வைன்னு ஒண்ணு இருக்குது, இலக்கிய பார்வைன்னு ஒண்ணு இருக்குது, முஹப்பத்துடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்குது. அதையும் விளக்க வேண்டியதில்லை, அந்த பார்வையில நமக்கு நிறைய தெரியும். முஹப்பத்துடைய பார்வை அப்படின்னு இது அல்லாத இன்னொரு பார்வை இருக்குதுங்க. அறிவியல் பார்வை, இலக்கிய பார்வை, முஹப்பத்துடைய பார்வை மாதிரி இன்னொரு பார்வை இருக்குது, கோணல் பார்வை, விளங்காத பார்வை, அறியாமையின் பார்வை. அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, எந்த ஊர் நடந்ததுன்னு கேட்காதீங்க, கதை சொல்லுவாங்க. இந்தியாவை சுற்றி பார்க்கறதுக்கு அமெரிக்காவுக்கு வந்தான், பூரா இந்தியாவையும் சுற்றி பார்த்தான். அவன் டெல்லி அங்கங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சுற்றி பார்த்து முடிச்சுட்டு கடைசியா ஒரு இடத்துல பார்த்தா ஒரு வண்ணாவும் துணியை துவச்சிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்தான். போன பிறகு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி ஒரு கருத்து எழுதினாங்க. கண்ணியமிக்கவர்களே, சிறுக்குன்னா என்னன்னு விளங்குறதுக்கு முன்னால இந்த பார்வைகளை கொஞ்சம் விளங்கிக்க. சிறுக்குன்னா என்ன விளங்கல் இந்த உம்மத்தில் நம்ம விளங்க வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு சில வார்த்தைகள் கெட்டு போய் கிடக்கு. சில வார்த்தைகள் அது அது எவ்வளவு உயர்வான கண்ணியமாக அது பயன்படுத்தணுமோ அந்த வார்த்தை அதற்காக பயன்படுத்தப்படாமல் தவறாக எத்தனையோ வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது என்பதனால அதை பற்றி நம்ம விளங்கணும். அதனால பல பார்வைகள் இருக்கிறது. ஒண்ணு இலக்கிய பார்வை, அறிவியல் பார்வை, இலக்கிய பார்வை, இன்னொரு பார்வை என்ன பாருங்க, முஹப்பத்துடைய பார்வை, இன்னொரு பார்வை கோணலான பார்வை. அது என்ன கோணலான பார்வை? உதாரணம் சொல்லிட்டு வந்தேன். வழக்கத்துல உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு ஆள் இந்தியாவில் வெளிநாட்டிலிருந்து சுத்தி பார்த்தானா, பூரா இந்தியாவை எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவர் அமெரிக்கா போன பிறகு நான் இந்தியாவில பார்த்த ஆக்ரா அது இது எல்லாத்தையும் எழுதினாராம். அந்த எல்லாத்தையும் எழுதிட்டு வரும்பொழுது சொன்னாராம், இந்தியர்கள் முட்டாள்கள். காரணம் என்னவென்று சொன்னால், கல்லை உடைப்பதற்கு துணியை பயன்படுத்துகிறார்கள். கல்லை உடைக்கிறதுக்கு துணியை பயன்படுத்துகிறார்கள். இப்படி ஒரு பார்வை இருக்கு. வண்ணா துணி துவைக்கிறான் இல்லையா, அதை பார்த்துட்டு போயிருக்கிறான். அதை பார்த்துட்டு போய் அங்கே போய் கருத்து எழுதினானா இந்தியர்கள் முட்டாள்கள். ஏன் என்று சொன்னால் கல்லை உடைப்பதற்கு இவர்கள் துணியை பயன்படுத்துகிறார்கள். இப்படி சில பார்வை இருக்கு. நிறைய பேர் இந்த கோணல் பார்வையோட பார்த்துட்டு அலைகிறான். நிறைய பேர் என்ன செய்யறான், இந்த கல்லை உடைக்கிறதுக்கு துணியை பயன்படுத்தினா நம்ம எழுதுன மாதிரி இந்த கோணல் பார்வை. திருமக்களே, சிறுக்குங்கிற வார்த்தை சாதாரணமானதல்ல.
ஒரு மனிதனை எந்த பாவத்தை கொண்டு வேண்டுமானாலும் சொன்னாலும் அது விட்டுக்கட்டு என்றாகும். எல்லா பாவத்தையும் விட கடினமான ஒரு பாவம் சிறுக்கு என்ற பாவம். சிறுக்குங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, சாதாரணமானது. எல்லா பாவத்தை விட மிக மிக கடினமான ஒரு வார்த்தை சிறுக்கு. எவ்வளவு பெரியது! அதாவது ஒரு பாவம் நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், ஒரு பாவத்தை செய்தால் மற்ற எல்லா நல்ல அமல்களையும் அழிக்கக்கூடிய பாவம் இருக்குங்க. ஒரு நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், ஆனால் ஒரு பாவம் செய்தால் பாவம் தான் கிடைக்கும். இப்படி ஏதாவது பாவம் இருக்கிறதா? அந்த பாவத்தை செய்தால் மற்ற நன்மைகளும் அழிந்து போகும். அந்த பாவத்தை செய்தால் மற்ற நன்மைகளும் அழிந்து போகும். அது குர்ஆன் 2 பாவங்களை அப்படி சொல்லுது. 2 பாவங்களை குர்ஆன் அப்படி சொல்கிறது. ஒரு பாவம் என்னன்னு சொன்னா சிறுக்கு. சிறுக்கு செய்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகும். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாக்கிறான். இது எவ்வளவு முக்கியமானவங்க. சிறுக்கு வழங்கணுமா இல்லையா? நம்முடைய எந்த அமல்களும், எல்லா நல்ல அமல்களும், நாம காலமெல்லாம் நல்ல அமல்கள் என்று நாம் விளங்கி செய்யக்கூடிய அந்த அமல்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய காரியம் சிறுக்கு என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியமா விளங்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த நல்ல அமல்களையும் அழித்து விடக்கூடிய இன்னொரு பாவம் என்று சொன்னா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நின்று யாராவது சத்தம் போட்டு பேசினார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அல்லாஹ் தம்முடைய சத்தத்தை விட உங்கள் சத்தத்தை உயர்த்தாதீர்கள். அப்படி உயர்த்தினால் அல்லாஹ் சொல்கிறான், அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷூரூன். நீங்களே அறியாமல், நீங்களே விளங்காமல் நீங்கள் செய்த எல்லா நல்ல அமல்களும் அழிந்து போகும். சல்லாஹ்வுக்கு முன்னால நின்று சத்தம் போட்டு பேசினாங்க. அன்னைக்கு கூட உம்ராவுக்கு போகக்கூடிய ஆட்கள், ஜியாரத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் சல்லாஹ்வுக்கு முன்னால நின்று சத்தம் போடக்கூடாது. சல்லாஹ்வுக்கு முன்னால நின்று ரொம்ப கண்ணியமா இடம் தள்ளி பின்னால ரெண்டு தான் சராங்க மனிதன்னா அப்படி சொல்லிட்டு ஒதுங்கி போகணும். உமர் அல்லாஹ் தன்னுடைய காலகட்டத்தில் அப்படி 2 பேர் அங்க நின்று சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. உமர் அல்லாஹ் தன் அவங்களை சத்தம் போட்டு அழைச்சி அவங்களை கண்டிக்கல, ஒரு கல்லை விட்டு எரிஞ்சாங்க. எரிஞ்சு நாங்க கூப்பிட்டாங்க, எந்த ஊர் உங்களுக்கு கேட்டாங்க. பக்கத்துல வந்து எந்த ஊர் கேட்டாங்க. தாய், நீங்க வெளியூர்காரங்களா இருக்கிறீங்க, இல்லைன்னு சொன்னா உஜாத்துக்குமா உங்களை நான் கடுமையா தண்டிச்சு விடுவேன். அல்லாஹ் அப்படி ரசூலுக்கு முன்னால நின்று சத்தம் போட்டு பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க உமருக்கு எல்லாம். அதனால இன்னைக்கு கூட அந்த புனிதமான அவங்களுடைய ரவுலாவில் நின்று நம்ம சத்தம் போட்டு பேசக்கூடாது. தொழுகையில் ஒவ்வொரு நேரத்திலையும் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொல்றோம். அவங்க முன்னால் நின்று சலாம் சொல்லும் பொழுது நேரடியா நமக்கு பதில் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த நசீபை தந்தருள்வானாக. அவர்கள் முன்னால் நின்று சலாம் சொல்லி அவருடைய சலாமுக்கு பதிலை பெறக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் கபூல் செய்திருக்கிறார். அவர் 2 அமல்கள் இருக்குதுங்க. அந்த அமல்களை தீயவைகள், அதை செய்தால் மற்ற அமல்கள் எல்லாம் அழித்து போகும். குர்ஆன் சொல்கிறது, மற்ற அமல்கள் எல்லாம் அழித்து போகும். அந்த 2 அமல்கள், ஒன்று சிறுக்கு, இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சத்தம் போட்டு பேசுறது. மற்ற அமல்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய அளவிற்குண்டான கடுமையான மிக கடுமையான ஒரு பாவம் தான் சிறுக்கு. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் நாடினால் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடலாம், ஆனால் சிறுக்கை நீங்கள் செய்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அப்ப சிறுக்கு செய்வதை மன்னிக்க மாட்டான் என்று குர்ஆன் சொல்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே இன்னொரு பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹிம் ஜன்னா. யார் சிறுக்கு வைக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம் என்று சொல்கிறார். சொர்க்கம் ஹராம். அந்த வார்த்தையை எவ்வளவு ஈஸியா பயன்படுத்துறாங்க இன்னைக்கு. அது சிறுக்கு, விசிறுக்கு, இவர் முஷ்ரிக்கு. முதல்ல கணவன் மனைவி பந்து முடிஞ்சிருக்காரு. நான் ஒரு ஆளை பார்த்து முஷ்ரிக்குன்னு சொல்றேன்னு சொன்னா அவர் மனைவியோட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? ஈமான் உள்ளவங்களுக்கு தான் இந்த கணவன் மனைவி. அவர் பார்த்து நான் முஷ்ரிக்குன்னு சொல்றேன், அவர் சிறுக்கு செய்கிறாருங்கிறேன், அவர் முஷ்ரிக்குன்னு சொல்லும் போது எப்படி ஈமான் உள்ள பெண் அவரோடு சேர்ந்து வாழ முடியும்? முறிந்து விடாதா? எவ்வளவு கடுமையான வார்த்தை சொல்கிறோம் என்று யோசிப்பதற்காக சொல்கிறேன். அதனால அந்த வார்த்தை சீக்கிரம் சொல்லக்கூடாது. அவற்றை ஈமானுடைய செயல்பாடுகள் ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட அவர் சிறுக்கு முஷ்ரிக்காக இருக்கிறார். ஈமானுடைய எவ்வளவோ செயல்பாடுகள் அது இருக்கிறது, அதை பார்த்தவரை மூமினாக்க வேண்டுமே தவிர இன்னைக்கு நிறைய சிறுக்கு வியாபாரிகள் இருக்கிறாங்களா இல்லையாங்க? சிறுக்கு வியாபாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிறுக்கு கேட்கி வச்சிருக்கிறாங்க. பட் 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 சீல் குத்துறதும் முத்திரை குத்துறதும், யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சிறுக்கு முத்திரை கொடுக்கிறதும், அவர்களை முஸ்லிம்கள் என்று பட்டம் வைப்பதும் சிறுக்கு வியாபாரிகள் செய்திருக்கிறாங்க. அதனால
நான் இந்த 3 கோணத்துல 2-3 கோணத்துல பேசணும்னு சொன்னேன். இது எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை என்பதனாலே அளந்து பேச வேண்டும். இந்த வார்த்தை பயன்படுத்துறது ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் டாக்டர்கள் நமக்கு வேண்டும் பெருமக்கள். அதனால இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணுங்க. ஒரு வார்த்தையை ஒரு ஆளை பார்த்து சொல்றோம், அந்த வார்த்தை அவருக்கு சொந்தம் இல்லைன்னு நமக்கு திரும்பி வந்து எச்சரிக்கணும். எவ்வளவு கடினமான விஷயம். ஒரு ஆளை பார்த்து நான் சொல்றேன், இவர் தினா செய்வாருன்னு சொல்றேன், ஒரு தினா செய்யல, நான் பார்க்கல, வெளியில அவர் அப்படி சொல்றாங்க, நான் தினா செய்தாருன்னு சொல்றேன்னா அவர் தினா செய்யாம அந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா அதுபோல் ஒரு சோதனை உனக்கு ஏற்படுத்தி உன்னை இந்த பாவத்தில் ஆக்கிய தீருவாங்க. அப்போ ஒரு ஆளை பார்த்து அவற்றை இல்லாத ஒரு பாவத்தை நான் இருப்பதாக சொன்னால் அந்த சோதனை எனக்கு வராதா? வந்து அடிச்சு அங்க ஏற்றுக்கிறத பத்தி திரும்ப வந்துருமே சொல்றாங்க, நீ ஒரு வார்த்தையை பிறருக்கு பார்த்து சொல்கிறாய், அது அவருக்கு பொருத்தம் இல்லாத என்று சொன்னால் உனக்கு வரும். அந்த வார்த்தையை உபயோகிப்பதில் நமக்கு எச்சரிக்கை தேவை என்பதை பார்த்து சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. ஷிர்க் என்பது மிக கொடியது. பாவங்களில் மிக மிக கடுமையான பாவம் இது நாயகமே என்று கேட்கும் பொழுது பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ் உன்னை படைத்திருக்க நீ அவனுக்கு இணையாக இன்னொன்றை ஆக்குவதுதான் பாவங்களில் மிக கடுமையானதுன்னு சொன்னாங்க. லுக்மான் ஹக்கீம் குர்ஆன் ஷரீஃபிலே பெயரெடுத்து சொல்லப்பட்ட வலிமார்களிலே, குர்ஆனிலே பெயரெடுத்து சொல்லப்பட்ட வலிமார்களில் ஒருவரான சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேரால ஒரு தனி சூறாவை அல்லாஹ் சொன்னார். அவர்கள் மகனுக்கு செய்த அற்புதமான உபதேசங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன உபதேசங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமான உபதேசங்கள். அந்த உபதேசங்கள்ல யா புனையரா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். ஷிர்க் என்பது அநியாயங்களெல்லாம் மிக கடுமையான அநியாயம். அதனால ஷிர்க் வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஷிர்க்கை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஆயத்துகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிகிறவரை ஆயத்து போல வரைக்கும் சொல்லலாம். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மிக கடுமையாக ஷிர்க்கை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு சொல்லி காண்பிக்கிறான் என்று சொல்லும் பொழுது நாம ஷிர்க் விஷயத்துல கொஞ்சம் கவனமா விடுங்க. சரி, ஷிர்க்னா என்னங்க? ஷிர்க்னா என்ன? ஒரு படைப்பினங்கள் வணங்கப்படுவது, அல்லாஹ் வணங்கப்படுவதை போல, அல்லாஹ் நாம வணங்குற மாதிரி படைப்பினங்களை வணங்குவது. அவன் எப்படி கௌரவப்படுத்தப்படுகிறானோ, கண்ணியப்படுத்தப்படுகிறானோ, அதுக்கு குறைவில்லாமல் மற்றவங்களை கண்ணியப்படுத்துறது அதே அளவு. அல்லது ருபூபிய்யத், உலூஹிய்யத், இந்த ரெண்டையும் மற்றவர்களுக்கு சொந்தமாக்குவது. இவரு இலாஹு தான் அப்படின்னு சொல்றது, இவரு ரப்பு தான் சொல்றது. இவரு இலாஹு தான் என்று சொல்வது, இவரும் ரப்பு தான் என்று சொல்வது. இப்ப அந்த ருபூபியத்தை ரொம்ப விளக்க முடியும். இவர் ரப்பு தான் என்ன அர்த்தம்? அதுக்கு நிறைய விளக்க இருக்கிறதுனால சுருக்கமா விளங்குறதுக்கான சொல்லணுமானா, ரப்புன்னு சொன்னா படைத்தவன். இவர் என்னுடைய ரப்புன்னு என்னை படைத்தவன் அர்த்தம். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவர், சுயமா யாருடைய சக்தியும் இல்லாம என்னுடைய காரியங்களை பூரா திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர் அவர்தான். அப்படி உளப்பூர்வமா எந்த விதமான துணையும் இல்லாமல் அவர்தான் காரியங்களை நிர்வகிக்கிறார் என்று நம்புவது. ஹல்கும் தத்பீரும் வாஜிபுல் வஜூத், என்றுமே அழியாதவர் என்று நம்புவது. ஒரு ஆளை ஒரு என்னைக்குமே அழிய மாட்டார் அப்படின்னு நம்பினா ரப்பாக்குறதுன்னு அர்த்தம். சுருக்கமா சொல்கிறேன், அது விளக்க வேண்டிய விஷயம். இலாஹா ஆக்குறதுன்னா என்ன அர்த்தம் சொன்னா, வணக்கங்களில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களில் ஒன்றை அவருக்கு செய்வது. அப்ப இலாஹா ஆக்குறதுன்னு அர்த்தம். ரப்பாக்குறதுன்னு சொன்னா அல்லாஹ்வுக்குள்ள குணங்கள் அவருக்கு இருப்பதாக நினைப்பது. இலாஹாக்குவது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு எந்த இபாதத்துகளை கொண்டு வணக்கம் செலுத்துகிறோமோ அந்த வணக்கத்தை இவருக்கு செய்வது. என்னங்க, அல்லாஹுடைய தன்மைகள் இருப்பதா சொல்வதற்கு பேர் என்னங்க? திரும்ப சொல்லுவேன், அல்லாஹ்வுக்குள்ள தன்மைகள் இவருக்கு இருப்பதாக சொல்வது ரப்பு. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களில் ஒன்றை இவருக்கு செய்வது இலாஹ். அவருக்கு ருபூபியத் இருப்பதாகவோ இலாஹியத் என்பது இருப்பதாகவோ ஒரு மனிதனை நம்பினால், ஒரு படைப்பினங்களை நம்பினால், அப்ப ரப்பை அவரின் பக்கம் சேர்த்தால், இலாஹ் என்பதை அவரின் பக்கம் சேர்த்தால் திருப்பம். சிலைகள் வணங்கப்படுவதை போல
சிலைகளை வணங்குறாங்க, இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறார்கள். சில பேர் சிறுக்குன்னா மௌலிது ஓதுனா சிறுக்கு, சில பேருக்கு அவனுக்கு அளவுகோல் அதுதான். மௌலிது ஓதுனா சிறுக்கு, தர்காவுக்கு போறியா அதுக்கு பேர் சிறுக்கு, ஆலிம் ஜாக்கத்து காட்சி கேட்கறியா அதுக்கு பேர் சிறுக்கு, அப்படி சிறுக்கு சில அளவுகள் வச்சிருக்கான். அது என்னன்னு பார்ப்போம். இது கடுமையான வார்த்தைங்கிறதுனால அதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை லேசுக்கா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுனால அதுக்கு சொந்தமா லேசா நான் சொல்கிறேன், விளக்கி சொல்லல. அதனால இலாஹியத்திலும் ருபூபியத்திலும் அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருப்பதாக அவனுக்கு இருக்கக்கூடிய அதே தன்மை இவருக்கும் இருக்கிறது என்று நம்பினார், இந்த பொருளுக்கும் இருக்கிறது என்று நம்பினார். அல்லாஹ்வுக்காக வேண்டி சொந்தமாக உள்ள வணக்கங்களில் ஒன்றை இவருக்கு செய்தால் அதுக்கு பேரு தாங்க சிறுக்கு. சிறுக்குக்கு இப்படித்தான் பெருமக்கள் விளக்கம் சொன்னாங்க. இந்த சிறுக்கு கூறு போட்டது இந்த முகமது பின் அப்துல் வஹாப், அவர் தான் சிறுக்கு கூறு போட்டார். அதுக்கு என்ன செய்தாருன்னா, அல்லாஹ்வுக்கு சொல்லப்படக்கூடிய திருநாமங்களை யாருக்கு சொன்னாலும் சிறுக்கு, அவர்தான் புது ஒரு விளக்கம் சொன்னார். அல்லாஹ்வுக்கு சொல்லப்படக்கூடிய திருநாமங்களை வேற யாருக்காவது சொன்னா அதுவும் சிறுக்கு அப்படின்னு அல்லாஹ்வுக்கு உள்ள அஸ்மாக்களை சிஃபாத்துகளை யாருக்காவது சொன்னார். அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி இவருக்கு இருக்குதுன்னு சொன்னா சிறுக்கு. அல்லாஹ்வுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை வேற ஒரு ஆளுக்கு சொன்னா சிறுக்காக. இதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்லணுமான குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி, தெரிஞ்சவங்க சேர்ந்து ஓதுங்க, குர்ஆனுடைய ஆயத்தாங்க நன்மைதானே. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், ரഊஃப் என்ற வார்த்தையை சொல்கிறான், ரஹீம் என்ற வார்த்தையை சொல்கிறான். ரഊஃப் அல்லாஹ்வுடைய திருநாமம், ரஹீம் அல்லாஹ்வுடைய திருநாமம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்றோம் இல்லையா, அப்ப ரஹீம் அல்லாஹ்வுடைய திருநாமம். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டேனா அர்த்தம். இப்படி வச்சா ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றாங்க ரഊஃபுர் ரஹீம், நீங்க தான் ரഊஃப், நீங்க ரஹீம். அல்லாஹ் தஆலா நாயகத்தை பார்த்து சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்முகளை வேறொருக்கு சொன்னால் சிறுக்கு சொல்லி முகமது பின் அப்துல் வஹாப் புது விளக்கத்தை சொன்னாரே, இதன்படி பார்த்தா அல்லாஹ் சொல்லிட்டே இருக்கிறான் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாமல் அதே சக்தி மற்ற ஆளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. அந்த வார்த்தை இது ரொம்ப ஆழமான விஷயம், கொஞ்சம் கவனம் இல்லாம திருப்பி இருக்குது ஒரு மாதிரியா. நான் கொஞ்சம் கவனமா கேட்கணும். நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அளவு விளக்கணும்னா எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் சொல்றேன். நான் கொஞ்சம் கவனமா அந்த விஷயத்தை நீங்க கேட்கணும் திரும்ப. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தான் ஆத்மாக்களை மரணிக்க செய்கிறான். மூத்தாக்கள் யாருங்க? அல்லாஹ். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ, அல்லாஹ் தான் ஆத்மாக்களை மரணிக்க செய்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கிர பிக்கும், உங்களுக்கு இந்த சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை மூத்தாக்குறாருங்கிறான். அல்லாஹ் மூத்தாக்குறானா மலக்குல் மௌத் மூத்தாக்குறாங்க? ஒரு இடத்துல அல்லாஹ்வே சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ, அல்லாஹ் தஆலா இத பாதிகத்து போயிராதீங்க முடிவு கேட்காம இந்த விஷயத்தை. அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ, அல்லாஹ் தான் ஆத்மாக்களை மரணிக்க செய்கிறான்ங்கறான். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கிர பிக்கும், உங்களுக்கு என்று சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் மூத்தாக்குகிறான்ங்கறான். அல்லாஹ்வுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத்துக்கு சொன்னா ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை வேற ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்தியாச்சுனாலே சிறுக்கு வந்துச்சுன்னா நீங்க சிறுக்கு தான் வரும். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சில விசேஷங்கள் இருக்கு. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா 25 நபிமார்களை பற்றி வரலாறை சொன்னான். குர்ஆன் ஷரீஃபிலேயே அதிகமாக மிக விரிவாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட அந்த 20 பேர்ல 2 பேரு சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு கூட அந்த அளவுக்கு சொல்லப்படல குர்ஆன் ஷரீஃபில். அந்த அளவுக்கு அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அவங்க என்ன கலர்ல இருப்பாங்க, என்ன நிறம், அவங்களுடைய முடி எப்படி இருக்கும், அவங்களுடைய மூக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய நெத்தி எப்படி இருக்கும், சஹாபிகள் ரசூல் அடையாளம் காட்டி சொன்னாங்க. இவரமா எதற்கு உருவத்துக்கு நம்ம சூது சஹாபி இவரமா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமை பத்தி ஆயத்திரி ஹதீஸ்லயும் அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய தாயார், தாயாருடைய சகோதரி மாமா அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய தாயாருடைய தாயார் ஹன்னத் பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு விரிவா குர்ஆன் ஷரீஃபில் ஸல்லல்லாஹு வரலாறு கூட இவ்வளவு சொல்லப்படல. ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி உண்டான வரலாறை அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா விரிவாக சொல்லி காண்பிக்கிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா விரிவாக சொல்லி காண்பிக்கிறார்.
ஏன் காரணம் என்ன? குர்ஆன் ஷரீஃபில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கு, முஸ்லிம்ல வருது. ஸல்லல்லாஹு கியாமத்துடைய நெருக்கத்துல டமாஸ்கஸ் என்ற அந்த நகரத்தில் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் டமாஸ்கஸில் வருவார்கள். இந்தல் மனாரத்தில் பைதா, வெள்ளை மினாராவின் வழியாக, 2 மினாரா இருக்கும், கிழக்கு பாகத்தில் உள்ள மினாராவின் வழியாக இறங்குவார்கள். அந்த மினாரா வெண்மையான மினாராவாக இருக்கும். அது அஜ்னிஹத்தி மரக்கை, 2 மரக்கின் மீது தோலின் மீது கை போட்டவர்களான ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவார்கள். அவர்கள் மேனியிலே மஞ்சள் துண்டு போர்த்தப்பட்டு இருக்கும். ஸல்லல்லாஹு சுபுஹுடைய நேரமாக இருக்கும். அவர்கள் வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த பள்ளியிலே இமாம் மஹதி அவர்கள் தொழுக வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவங்க வர்ற நேரம் சுபுஹுடைய நேரமாக இருக்கும். அதனால இமாம் மஹதி அவர்கள் அந்த ஊருக்கு அந்த ஊர்ல தான் அப்ப இருப்பாங்க. அவங்க தான் அந்த பள்ளியில இமாமத்தை செய்து கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த உலகத்தில் 40 நாட்கள் தங்கி இருப்பார்கள். அந்த 40 நாட்களை விவரித்தார்கள். 40 நாட்கள் தங்கி இருப்பார்கள். அதே மாதிரி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிறார்கள், ரௌஹா என்ற இடத்திலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக சேர்த்து இஹ்ராம் கட்டுவார்கள். ரௌஹான் இடம் மட்டும் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி ரௌஹாங்கிற இடத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. பத்ருக்கு போகும்போது ரௌஹா வழியாக சென்றார்கள். ஹஜ்ஜுக்கு போகும்போது மதீனாவிலிருந்து ரௌஹா வழியாக சென்றார்கள். மக்காவினுடைய வெற்றிக்கு போகும்போது ரௌஹா வழியாக சென்றார்கள். அந்த ரௌஹாங்கிறது ஸல்லல்லாஹு அடையாளம் காட்டினாங்க. ஹஜ்ஜில 3 வகை இருக்குது. இஃப்ராத் இருக்குது, தமத்துவ இருக்குது, கிரான் இருக்குது. ஹஜ்ஜினுடைய 3 வகை. அதுல இந்த கிரான் என்ற ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து செய்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செய்வாங்க, நியத்து செய்வாங்க, எந்த இடத்துல இருந்து செய்வாங்க, எந்த ஹஜ் உம்ராவுக்கான நியத்து செய்வாங்க, அதையும் சேர்த்து சொன்னாங்க. சொன்னாங்க எப்படி எல்லாம் இந்த ஒரு கடைசியில் பாபு துத் என்ற இடத்திலே, பலஸ்தீனத்துக்கு அருகிலே உள்ள பாபு துத் என்ற இடத்திலே வைத்து தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். இவ்வளவு அடையாளம் சொன்ன பிறகு சில பேர் நான் தான் ஈசான் வாக்களிக்கப்பட்ட மத்தியில் நான் தாங்க சில பேர் இந்த காதியானிகளுடைய அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறான் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி. அவன் என்ன சொன்னான், நான் தான் ஈசாங்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் குர்ஆன்ல சொல்லி இருக்குதப்பா, அவங்க தாயார் பேர் மரியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நீ தான் ஈசான்னா நீ இறங்கணும், இவங்க பிறக்க ஈசா தான் பிறந்தாச்சு, நீ இன்னும் இறங்குவது செய்யணும். ஈசாஜலாம் பிறந்தாச்சே, ஈசாஜலாமுக்கு உண்மை பேர் மரியம்னு சொல்லி இருக்குது. ஈசாஜலாமுக்கு பேரு மரியம், தாயாருடைய பேசுறாங்க சொல்லு. இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்ட பிறகு கூட நான் தான் ஈசாங்கலாம். அதனால இந்த சமுதாயத்தினுடைய கடைசியாக வரக்கூடிய ஃபித்னாவை, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை ஓய்ப்பவர்கள் என்பதனால் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஒரு விரிவா சொன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொன்னா, நான் விளக்கல, இப்ப அங்க போயிடுச்சு. இதுக்கா சொல்ல வந்தேன்னா, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் அல்லாஹ் தனக்கு கொடுத்த ஆற்றலை சொல்கிறார்கள். ஈசா என்னெல்லாம் செய்வாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குஸ்தர்களை தொட்டால் குணமாயிரும். குஸ்தர்களை ஈசா தொட்டாங்கன்னா குணமாயிரும். எந்த வகையை குணப்படுத்துவார்கள்? எல்லாரும் மத்தியானம் என்ன சாப்பிட்டு வந்தீங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிடுவாங்க, உமா சாப்பிட்டு எதையெல்லாம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்க, நேற்று என்ன சாப்பிட்டுருக்கீங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஜோபுக்குள்ள எவ்வளவு இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதிகமா சொன்னாங்க பேங்க் அக்கௌண்ட்ங்கிற வார்த்தை இல்ல, உமா தத்தரும் நீங்க எதையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறீர்களோ, அதுக்கு அப்படி அர்த்தம் வைக்கலாமா இல்லையாங்க? நீங்க எதையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் சொல்வார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு உங்களில் யார் மௌத்தாகி விட்டார்களோ அவர்களை நான் ஹயாத்தாக்குவேன். மௌத்தான ஹயாத்தாக்குறது யாருங்க? நான் ஹயாத்தாக்குங்கிறாங்களே, ஈசா திருப்பி செய்யறாங்களா? சிறுக்குன்னு மற்றவங்களை பார்த்து சொல்றவங்க விஷயம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிற, நாம எந்த பெரிய நபியாக இருந்தாலும் சரி, அடிப்படையான 2 கொள்கை முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கு. அவங்களை பார்த்து முஸ்லிக்குன்னு சொல்லக்கூடாது. எந்த முஸ்லிமாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் இந்த 2 நம்பிக்கையும் இருக்கின்ற வரை அவரை பார்த்து சிறுக்கு செய்தார் முஸ்லிக் என்று சொல்லவே கூடாது. என்ன 2 நம்பிக்கை? உலகத்தில் எந்த நபியாக இருந்தாலும் சரி, எந்த இறைநேசனாக வரியாக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வுடைய அடிமையை நம்புறோமா இல்லையாங்க? அவர் அல்லாஹ்வுடைய அடிமையை நம்புறோமா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு அவர்கள், அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு அவர்கள் அல்லாஹ் தஆலா வழங்கிய ஆற்றலை கொண்டு மற்றவர்களுக்கு வழங்குகிறார்கள், மற்றவர்களுக்கு துஆ செய்கிறாங்க. எது சொல்லுங்க, இதுல என்ன சிறுக்கு இருக்குதுன்னு தெரியும். இதுல என்ன சிறுக்கு இருக்குது? புகார்ல ஹதீஸ் வருது, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும்ம யா ரசூலல்லாஹ் இன்னி அஸ்மா மின்க ஹதீஸன் கதீரா. நான் இனி நிறைய ஹதீஸ் சொல்றீங்க கேட்டுட்டே இருக்கிறேன். அந்த நேரத்துல எல்லாம் அப்படி மனப்பாடம் இருக்கிற மாதிரி திருப்பி கொஞ்ச நேரம் மறந்து போயிடுது நாயகமே. இன்னி அஸ்மா மின்க ஹதீஸன் கதீரா அன்சாஹு, நிறைய விஷயங்களை கேட்கிற நாயகமே, அன்சாஹு மறந்து போயிடுதுன்னு சொன்னாங்க. மறந்து போயிடுதுன்னா
எல்லாம் சொன்னாங்க அப்படியா ஒரு துண்டை போட்டாங்க, துண்டை விரிச்சாங்க, துண்டை விரிங்க, துண்டை விரிச்சாங்க, நீ நெஞ்சிலிருந்து எரி அள்ளி போடுற மாதிரி போட்டாங்க. நெஞ்சோட சேருங்கண்ணா, நெஞ்சோட சேர்த்தாங்க. சும்மா நசீத்து பாடுதா அதுக்கு செய்யா, அதுக்கு பின்னா நான் எதையுமே மறக்கவில்லை. சல்லாசலம் கொடுத்தாங்களே, சல்லாசலம் கொடுத்தாங்களேன்னா அவர்கள் அல்லாஹுடைய நம்புறமா இல்லையாங்க? அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த உலகத்துல நாம மற்றவர்களை வணங்குகிறோம் என்று யாராவது நம்மை பார்த்து சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு பிறகு உலகத்திலே படைப்பிடங்களிலாக சிறந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கப்பட்டிருக்க வேண்டும். அவங்கள யார் இந்த உலகத்துல உம்மத்துல யாரும் வணங்க, அவங்களையே நாம வணங்கலையேங்க, வேற யாருக்கு வணங்க போறோம்? ரசூலுல்லாஹி உம்மத்துல யாரும் வணங்கல, அவர்கள் அல்லாஹ்வுடைய அப்து என்று சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய அடிமை என்று நம்பி அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர்கள் வணங்குகிறார்கள் என்று நம்பணும்னு அங்க ஒரு சிறுக்கு வேலை. இப்படி உள்ள ஆட்களை பார்த்து ஜியாரத்துக்கு போறோம், ஜியாரத்துக்கு போனா நாம செய்ய வேண்டிய வேலை சிலது இருக்குது, சிறுக்கு தொடர்பான விஷயங்கள்னு சிலது இருக்குது. சிறுக்கு அதை சொல்லல, அது சொல்லணும், அது விஷயம். அங்க போல செய்ய வேண்டிய வேலை என்ன? சலாம் சொல்லணும், ஹதீஸ்ல வருது. குர்ஆன் ஷரீஃப் ஓதணும், யாசீன் சூரா ஓதுங்க, சூரத்தை யாசீன் எல்லாம் மௌத்தாக்கு, உங்களை மௌத்தானவங்களுக்கு யாசீன் சூரா ஓதுங்க, ஹதீஸ்ல வருது. யாசீன் ஓதலாம், சுல்ஹோத்லா ஓதலாம், குர்ஆன் ஷரீஃப் ஓதலாம். ஓதி அவங்களுக்கு அதனுடைய நன்மையை சேர்த்து வச்சு அல்லாஹ் அவங்களுடைய தரஜா உயர்த்து, ரப்பே இவர்களுடைய பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, இவர்களின் பொருட்டால் என்னுடைய நாட்டங்களை சீராக்கும் கேட்கறதுல ஒரு தப்பும் இல்லை. நிறைய பேர் தர்காவுக்கு போனாலே உண்டியல் போடுறது பரந்து நினைச்சிருக்கிறார்கள், கண்ணிக்குரிய நம்முடைய தாய்மார்கள் உட்பட. அது மார்க்கத்துல அடிப்படையெல்லாம் இல்லை. அது அங்க நீங்க அங்க உள்ள வேலைகளுக்காக ஏதாவது போடுறதா போடுங்க, போட அது மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். தியானத்துனா என்ன? போய் சலாம் சொல்லணும், நுபைன செய்யுங்க, சலாம் சொல்லணும், ஓதணும், அவங்களுடைய உயர்வுக்காக துவா செய்யணும். அவர்கள் சீதைகளாக இருந்தால் தப்பே, அவர்கள் உன்னிடத்தில் பெற்ற நெருக்கத்தின் காரணத்தினால் என்னுடைய துன்யாக்களாவே நிச்சயராது. இதுல மார்க்கத்தில் எந்த அடிப்படையும் திருமக்களை போனாலே சிரிப்பு வந்துருதுன்னா அது என்ன சிரிப்பு நடந்துருக்கு? அங்க போனாலே தர்காவுக்கு, கபிரிஸ்தான்களுக்கு, ஜியாரத்துக்கு போனாலே சல்லாசலம் அவங்களுடைய வாழ்க்கையில கடைசியா செய்து ஜியாரத்தும் செய்தாங்க. அதோடதான் அவங்களுக்கு சல்லாசலமுக்கு வீட்டுல அவங்க மருந்து மோத்து வந்து அபு முவைஹபா ரலியல்லாஹு அன்ஹு சுட்டு ஜியாரத்துக்கு போயிருந்தாங்கன்னு வருது இந்த சம்பவம். அவர்களே, அதனால ஒரு விஷயத்தை விளங்குங்க, நாம் இந்த உம்மத்துல யாரையும் பார்த்து சீக்கிரமா அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஒரு வரலாறு ஞாபகப்படுத்துவதாக இருந்தால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களில் உலகத்திலேயே படைப்பினங்களில் இரண்டாவது ஆளுங்க, சிறந்த மனிதர். முதல்ல யாருக்கு? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. படைப்பினங்கள் இரண்டாவது ஆள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்ரூதுக்கு ஒரு வாதம் நடக்குது. நான் தான் ரப்புங்கிறான், நம்ரூத் சொல்றான் நான் தான் ரப்புங்கிறான். ரப்புன்னா என்னன்னு சொல்லிட்டோம், அல்லாஹ்வுக்குள்ள சிபத்துகள் தனக்கு இருப்பதாக சொல்கிறான், அல்லாஹ்வுக்குள்ள சிபாத்துகள் தனக்கு இருப்பதாக சொல்கிறான். நாம் அல்லாஹ்வுக்குள்ள சிபத்துனா என்ன அர்த்தம்? நானே சொந்தமாக ஹயாத்தாக்குவேன், நானே மௌத்தாக்குவேன். ஆனா வஹீ ஓமி. இப்ப அல்லாஹ்னா யாருன்னு கேட்டா நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து இப்ராஹிம் சொன்னாங்க அல்லாஹ் தஆலா யுஹ்யி வ யுமீத், அவன் தான் ஹயாத்தாக்குகிறான், அவன் தான் மௌத்தாக்குகிறான். நம்ரூத் சொன்னா நானும் ஹயாத்தாக்குவேன், மௌத்தாக்குவேன். புரியுதா? மாதிரியா பாக்கில பயமா இருக்கு. நானும் ஹயாத்தாக்குவேன், நானும் மௌத்தாக்குவேன். ஒரு 5 நிமிஷம் கூட ஒன்றும் இல்லையாங்க, இந்த சொல்லாட்ட இடையில இருக்கிற மாதிரி ஆயிப்போயிடும். செல்ல வேண்டி இருக்குது, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கங்க. நானும் ஹயாத்தாக்குவேன், நானும் மௌத்தாக்குவேன். இப்ராஹிம் நினைச்சாங்க இவனுக்கு இப்படி வளர்க்கக்கூடாது, ஒவ்வொரு ஆண்களுக்கும் வளர்க்கறது ஒண்ணு இருக்குது, இவனுக்கு இப்படி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப இன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், இந்த இரட்சகனான அல்லாஹ் என்னுடைய ரப் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான். நீ ரப்பாக இருந்தால் உன்னுடைய சுயமான ஆற்றலை கொண்டு உலகத்தின் காரியங்கள் செயல்படுவதாக இருந்தால் நீ என்ன மேற்கிலிருந்து உதிக்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாவன் நீ ஒரு ரப்புட்ட, நீங்க உங்க ரப்புட்ட வந்து மேற்கிலிருந்து உதிக்க செய்யுங்கன்னு சொன்னா அல்லாஹ் உதிக்க செய்திருப்பாங்க. உங்க ரப்பிட்ட நீங்க சொல்லுங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க ரப்பு சொல்ற இல்லையா, சுயமாக உன்னுடைய படைக்கும் ஆற்றல், உலகத்தை செயல்படுத்தும் ஆற்றல் உனக்கு இருக்கிறது. எப்படி ஃபிரௌன் சொன்னானே வஹாரிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, என்னுடைய கட்டளையினால இந்த ஆறை ஓடிக்கிட்டு நைல் நதி ஓடுதுன்னா ஏன் நான் சொன்னதுனாலதான் ஓடுதுன்னா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் சுயமா சொன்னா எங்க அப்படின்னு சொன்னாங்க, நீ மேற்கில இருந்து ஒதுக்கி செய்யுங்க. இப்ப புகித்தல்லி கபர், அந்த காபிரானவன் மாய நடிச்சுப்பான். என்னடா செய்யறது மாய தெரியாம போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டுறோம், ஒரு விஷயத்தை கேட்கிறோம். ஒரு வேளை நீங்க பதில் சொல்லணும், ஒரு வேளை நம்ருது மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க வச்சிருந்தான் வைங்க, என்னங்க அர்த்தம்? சொல்லுங்க, அவன் தான் ரப்புன்னு அர்த்தம். இதுதானே இல்லையா?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதத்தின்படி மேற்கிலிருந்து சூரியனை நம்ரூத் உதிக்க செய்திருந்தால் அவன் தான் ரப்பு. நான் சொன்னாங்க, நானும் ரப்பு, நாங்க ரப்புன்னா மேற்கிலிருந்து உதிக்க செய்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இது முடியாதுன்ட்டான். ஏழல்ல, ஒரு வேளை மேற்கிலிருந்து உதிக்க செய்திருந்தால் அவன் தான் ரப்பு. ஆனால் அப்படி உதிக்க செய்தார்கள் கண்மணி முஹம்மது அவங்களே நாம ரப்புன்னு சொல்லலைங்க. சொல்ல மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்தாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், சுயமான அவர்களை ஆற்றலை கொண்டவர்கள் செய்யவில்லை, அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை. நாம நம்பி இருக்கிறாங்க. உலகத்தில் யாருக்கும் எந்த சக்தி கிடையாதுங்க. கனமான செய்திகளை செய்யறதுக்கு என்ன கொஞ்சம் சக்தி வேணும், சாதாரணமான செய்திகளை செய்யறதுக்கு சக்தி வேண்டியது இல்லை. அல்லாஹ்வுடைய சக்தி அப்படின்னா இல்ல. ஒரு கை மேல போனது கீழே வரணுமானா அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாம நாட்டம் இல்லாம முடியாது. பாரதூரமான விஷயங்களை செய்யறதுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலாவுடைய சக்தி, சாதாரணமான விஷயங்களுக்கு நம்ம முயற்சியை கொண்டு நம்ம சக்தியை கொண்டு முடியும்னா அது ஈமான் இல்ல. சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் நமக்கும் சுய சக்தியே கிடையாது. உலகத்தில் எந்த அடியாருக்கும் எந்த பொருளுக்கும் சுய சக்திங்கிறது கிடையாது. அதற்கு சக்தியை கொடுப்பவன் அல்லாஹ் என்று நாம நம்பி இருக்கோம். அருமையான பெருமக்களே, அதனால நாம யாரையும் வணங்கவும் மாட்டோம், கண்ணியம் செய்வோம், தஅதீம் செய்வோம். அவங்களுக்குள்ள கண்ணியத்தை நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். யாரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அதனால அந்த வார்த்தையை உலகத்தில் தேவையில்லாமல் பயன்படுத்துவது என்பது ஆபத்தானது, கொடுமையானது. ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறணும். முதல்ல என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஷைத்தான் என்னுடைய உம்மத்துகளை ஷிர்கில் ஆழ்த்துவதை விட்டும் அவனை வணங்குவதை விட்டும் அவன் நிராசையாகி விட்டான். இந்த உம்மத்து அதிக சிறுக்குல போகாது என்று சொன்னாங்க. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறணும், ஒரு ஆளை பார்த்து சிறுக்குன்னு சொன்னாலோ முஸ்லிக்குன்னு சொன்னாலோ இணை வைப்பவர் என்று சொன்னாலோ அவருக்கு அந்த வார்த்தை பொருத்தம் இல்லைன்னா யாரை பார்த்து திரும்ப வந்துருங்க. அதனால ஞாபகம் சிறுக்கினுடைய வகைகள் என்னென்ன, எதையெல்லாம் சிறுக்குன்னு சொன்னாங்க. நேரம் முடிஞ்சு போச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தடவை வேணா அது சம்பந்தமா செய்யலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் பேசலாம், அந்த ஹயாத்தையும் கொடுத்து நாட்டம் இருந்தால் பேசலாம். அருமையான பெருமக்களே, அதனால இந்த விஷயங்கள் நாம வலிமையான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கணும். எல்லா வகையான இருக்குன்னு சொல்லலையே, சொல்லல. ஜோசியத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார், அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். உலகத்தில் யாருக்காவது சுயமாக சக்தி இருக்குது நம்பக்கூடாதுங்க. கிளி சொல்லிடுச்சு, ஒரு பச்சை கிளி எழுதிருச்சு, அது ஒரு கிளி சீட்டை எடுத்து போட்டு அது ஒரு செய்தியை சொல்லுதுன்னா அப்படியா? சிறுக்கினுடைய ஆரம்பமான சுவடுகள் இருக்குது, அது நம்மள்ட்ட பழக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கும். நம்ம விளக்கி சொல்லணும், ஆனா இதனால சொல்ல முடியாது. உதாரணமா பூனை குறுக்க போயிடுச்சுன்னா என்ன சொல்றோம், ஒரு பயணத்துக்காக போயிட்டு திரும்ப வந்துட்டோன்னு வைங்க, ஒளிஞ்சான், அவன் வேலையே ஒளிஞ்சிச்சு. அதனால வண்டியில போன பிறகு அங்க நிக்கிறான். வீட்டுல நான் வாட்டை மறந்து வச்சுருந்தா எடுத்துட்டு இங்க வாங்கலாம், இன்னும் திரும்ப இவன் போகக்கூடாதான், போனா கெட்டு போயிருந்தான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாத காரியம். உலகத்துல ரப்பு நடத்தாட்டுகிறான். உலகத்துல காரியங்களை ரப்பு நடத்தாட்டுகிறான். எல்லா விதமான ஆட்களுக்கும் நமக்கு எந்த சக்தியும் கிடையாது. இது நம்பினா போதுங்க. வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஈமானுடைய அடிப்படையும் சிறுக்கை விட்டு பாதுகாக்கும் ஆயுதம் இதுதான். நமக்கு சுயமான எந்த சக்தியும் நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் தஆலா கொடுத்தாரே தவிர. பேசுறோம்னா நம்ம சுய சக்தியை கொண்டு பேசுறோமா? நீங்க கேட்கறீங்கன்னா சுய சக்தியை கொண்டு கேட்கிறீங்களா? பார்க்கிறீங்க சுய சக்தியை கொண்டு பார்க்கிறோமா? ரப்பு எதுவரை எப்படி எவ்விதத்தில் நாடுகிறானோ அப்படி காரியங்கள் நடக்குது. இதை நம்புறதுதான் ஈமானுடைய அடிப்படை. சுயமா சக்தி இருக்கிறது நம்பினா சிறுக்கினுடைய வாடாங்க அருமையான பெருமக்களை அல்லாஹ் தஆலா நமக்கு வலிமையான ஈமானை தந்தருள்வானா, அல்லாஹ்வை புரியும் ஞானத்தை தந்தருள்வானா, அவனை விளங்க வேண்டிய முறையிலே விளங்கும் தௌஃபீகை தந்தருள்வானா. ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான சிறுக்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். தேவையில்லாமல் மற்றவர்களை பாவங்களை கொண்டு சுமத்துவது, சிறுக்கை கொண்டு மற்றவர்களை சுமத்துவது, இப்படிப்பட்ட இழி செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். நம்முடைய துன்யா ஆகிராவின் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கைதாக்கி அருள்வானா. மார்க்கத்தினுடைய ஞானத்தை அல்லாஹ் தஆலா மென்மேலும் நமக்கு அதிகரிக்க செய்திருவானா. நம்முடைய ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி அருள்வானா. அவனுடைய மஹப்பத்தை இன்னும் அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பானா. கற்படத்தில் கையேந்தி நாம் துஆ செய்தால் உடனே அது கபூலாகக்கூடிய அளவிற்குண்டான உயர்ந்த தகுதியையும் அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய அளவிற்குண்டான உன்னதமான நிலைப்பாட்டையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானா. நாம் விளங்கியோ விளங்காமலோ தவறான ஏதாவது செய்கைகளில், கொள்கைகளில், எண்ணங்களில் நாம் இருந்தால் கருணையில் ரஹ்மான் நம்மை மன்னித்தருள்வானாக. அவன் விரும்பக்கூடிய பாதையில் அல்லாஹ் நம்முடைய பிடர்களை
பிடித்து அல்லா திருப்பி வைத்திருப்பானா. நம்முடைய ஹிதாயத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வானா. நாம் ஏதாவது காரியங்களை தெரியாமல் செய்தாலும் அல்லாஹ் அவைகளை எல்லாம் மன்னித்து அருள்வானா. நம்மை ஹிதாயத்தில் நிலைப்படுத்தி அருள்வானாக. நம்முடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா. நம்முடைய கடைசி நேரத்திலே எந்த விதமான கலக்கமும் இல்லாமல், எந்த விதமான பயமும் துக்கமும் இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தூய திருக்கலிமாவை உறுதியான ஈமானோடும் வலிமையான ஈமானோடும் முஹப்பத்தோடும் ஆனந்தத்தோடும் சொல்லி ரப்பை சந்திக்கும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானா. துன்யாசிராலும் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானா. இந்த சதை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய உயர்ந்த பக்குவத்தை, அந்த உயர்ந்த நடைமுறையை, வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நம் குடும்பத்தில் எல்லோருமாக சேர்ந்து உன்னதமாக சொர்க்கத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வான். புனிதமான இந்த சபைகளில் நாம் ஒன்று சேர்ந்ததை போல அல்லாஹ்வுடைய உன்னதமான திருவில்லமான சொர்க்கத்திலையும் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து ஏற்படுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.